எபேசியர் புத்தகத்தை என்ன பண்ண போறோம், படிக்க போறோம். இந்த எபேசு புத்தகம் எல்லா புத்தகங்களுக்கும் முதன்மையான புத்தகம், அதாவது மூத்த புத்தகம். ஆதியாகமம் கூட படைக்கப்பட்டதிலிருந்து தான் வருகிறது. எபேசியர் புத்தகம் என்பது படைக்கப்பட்டதிலிருந்து அல்ல, படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன. எபேஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பைபிளே படிச்சோம்னா பைபிள் வேற மாதிரி இருக்கும். பாவம் முக்கியமான சப்ஜெக்ட் இல்ல, பாவத்தை விட ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் இருக்குதுங்கிறதையே இந்த புத்தகம் படிச்சாதான் தெரியும். எபேசு சபை சாதாரணமான ஒரு சபை கிடையாது. இந்த எபேசு சபை எப்படி வர்ணிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா சபைகளின் ராணி அப்படின்னு வர்ணிக்கப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சுமார் 3 வருடங்கள் பவுல் இந்த பட்டணத்திலே தங்கி அவர் என்ன பண்ணாராம், ஊழியம் செய்தாராம். அப்படி செய்கிறதின் விளைவு அங்க ஒரு சபை உருவாகிறது. அது எபேசு சாதாரணமான இடம் கிடையாது, ரொம்ப சேலஞ்சான ஒரு பிளேஸ். விக்கிரகங்களை செய்யக்கூடிய தயாரிக்கிற தயாரிப்பு ஸ்தலமே இதுதான், எபேசு தான். எங்க போய் வேலை செஞ்சிருக்கிறார் பாருங்க. ஒரு உருவாக்கம் எப்படி நடக்கும், தொடர்ச்சியாக கவனம் செலுத்தி தொடர்ச்சியாக நம்பிக்கையோடு ஒரு காரியம் செய்யப்படுகிற இடத்திலே சாதனைகள் நிச்சயமாக நிகழ்கிறது. ஒரு மனுஷன் தொடர்ந்து கவனம் செலுத்துகிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் அதுல அந்த மனிதன் வெற்றியை பார்க்க முடியும். அப்போ விக்கிரகங்களை வணங்கி தேவனை அறியாமல் இருந்த ஒரு கூட்ட மக்களுக்கு நடுவுல ஒரு சபை உருவாகி இப்போ அங்க இருக்கிற ஆட்கள் பரிசுத்தவான்களாக தேவனுடைய பிள்ளைகளாக அங்க மாற்றப்பட்டிருக்கிறாங்க. தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை ஒருவர் பெற்றுக்கொண்டு ஒரு இடத்துக்கு போய் அந்த இடம் எவ்வளவு எதிர்மறையா இருந்தாலும் அங்கு தொடர்ந்து இருந்து வார்த்தையை அறிவிக்கும் பொழுது தேவன் கூட இருந்து வசனத்தை உறுதிப்படுத்தி அற்புதங்களை அடையாளங்களை செய்து எதிர்மறைகள் எல்லாம் மாறி அங்கேயே ஒரு அழகான சபை உருவாகிற அளவிற்கு ஒரு பெரிய காரியங்கள் நடக்கிறது. இப்படிதான் ஒரு தொழிலை நீங்க உருவாக்கலாம், இப்படிதான் ஒரு குடும்பத்தை உருவாக்கணும், இப்படிதான் ஒரு தனி மனித வாழ்வை உருவாக்க வேண்டும். விக்கிரகத்தை உற்பத்தி செய்கிற ஒரு பட்டணம் ஆனா கூட வசனம் சென்றால் மேற்கொள்ளுதல் நடக்கும். கிறிஸ்தவ வாழ்வுங்கிறது என்ன அப்படிங்கிறத 3 அடிப்படையாக பிரித்து இந்த புத்தகம் விளக்கப்படுகிறது. சிட், ஸ்டாண்ட், வாக். ஒரு தீம்ல இந்த புத்தகத்தை படிக்க முடியும். The past tense of God's word. எப்படி எல்லாமே நிறைவேறுதலாக இருக்கிறது, அதுதான் நிருபமே. கிறிஸ்துவுக்குள்ள தேவன் என்னெல்லாம் உனக்கு பண்ணி வச்சிருக்காரு தெரிஞ்சுக்கோ. தெரிய 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 ஒரு தைரியம், ஒரு விசுவாசம் வரும், அப்படி நிப்பீங்க. அப்புறம் தான் வாக். இந்த ஹோல் கிரியேஷனும் எப்படி கிறிஸ்துவின் மூலமாக மீண்டும் கூட்டி அவரோடு இணைக்கப்படுகிறது, அதான் சீனை. எல்லா டிஸ்டன்ஸும், கடவுள் கூட இருக்கிற டிஸ்டன்ஸ், மக்களுக்கு கூட இருக்கிற டிஸ்டன்ஸ், எல்லாத்துக்கும் மையமாக கிறிஸ்து வருகிறார். கிறிஸ்து மையமா வரும் பொழுது கடவுளுக்குள் மனுஷனுக்கும் இருக்கிற பிளவும் மனிதர்களுக்குள் இருக்கிற பிளவும் இடிக்கப்பட்டு அவர் ஒருவருக்குள் சகலமும் இசைவாய் இணைத்து கூட்டப்படுகிறது என்பதுதான் இந்த புத்தகத்தின் செய்தியாக இருக்கிறது. கடந்த வாரங்கள் வரைக்கும் எஸ்தர் புத்தகத்தை படித்தோம், அதுக்கு முன்பாக ரூத் புத்தகத்தை படித்தோம், இதுக்கு முன்னாடி நெகேமியா புத்தகத்தை படித்திருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு புக்ஸாக படிக்கணுங்கிறதே ஆசை. 66 புக் இருக்குது. ஸோ வேத வசனங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லியே மக்கள் ஒதுங்கியே இருந்துட்டாங்க ரொம்ப நாட்களாக. அப்படி கிடையாது, இது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இட்ஸ் ரிட்டன் ஃபார் அஸ். ஆமென். ஸோ மறைக்கப்பட்டிருக்கிறதுனா நம்மிடமிருந்து மறைக்கப்படவில்லை, நமக்காக மறைக்கப்பட்டிருக்கிறது. எவ்ரிதிங் இஸ் ஹிடன் ஃபார் அஸ், நாட் ஃப்ரம் அஸ். எல்லாம் சொல்லுங்க, நமக்காக மறைக்கப்பட்டிருக்கிறது, நம்மிடமிருந்து அல்ல. அம்மா சமையல்லாம் பண்ணி மூடி வச்சுருக்காங்கன்னா பூனை, எலி, நாய் சாப்பிடக்கூடாதுன்ட்டு தான், பிள்ளை சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அது பிள்ளைக்காக மறைக்கப்பட்டிருக்கிறது, பிள்ளையிடமிருந்து என்ன பண்ணப்படவில்லை, மறைக்கப்படவில்லை. அப்போ இங்கே இவ்வளோ இருக்கிற சத்தியங்கள் எல்லாமே நாம் அறிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். சில வார்த்தைகள் தேவன் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார், அதை நீங்கள் உங்களுக்குள்ளே டெபாசிட் பண்ணிகிட்டே இருங்க. எல்லா வார்த்தையும் இப்போ பயன்படுத்துறதுக்காக இருக்காது, சிலது இப்போ பயன்படுத்துறதுக்காக இருக்கும். சில சத்தியங்கள் இப்போது உங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நான் எப்படி நினைக்கிறேன்னா,
எப்படி பஞ்சம் வரதுக்கு முன்னாடியே ஒரு களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கப்பட்ட ஒரு விதியை தேவன் யோசேப்புக்கு சொல்லி கொடுத்தாரோ, அது மாதிரி தான் பாருங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சில காலகட்டங்கள் இப்போ நாம் சேகரிக்கிற வசனங்கள் பின்னாடி சில காலகட்டங்களில் நமக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். சிலது ப்ரெசன்ட், இப்போ நீங்கள் போயிட்டு இருக்கிற சூழமையில் அது உங்களுக்கு மினிஸ்ட்ரி பண்ணும். இப்போ ஆண்டவர் சில ரேமா வேர்ட்ஸை உங்களுக்கு இன்னைக்கே கொடுப்பார், அது இன்னைக்கே வேலை செய்யும் அது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இன்னைக்கு சிலது வேலை செய்யும். இப்போ கேட்டுட்டு இருக்கும் போதே உங்கள் வாழ்க்கையில் பழிக்கும். ஆமென். அப்படி சில காரியங்கள் இருக்கிறது. கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அதனுடைய மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. சிலது பின் நாட்களுக்கு தேவையானதை இப்போவுமே கொடுத்து வைப்பார். நம்ம ஆட்கள் பாருங்கள், அந்த விதத்தில் வேத வசனத்தை அவங்க பயன்படுத்துறது இல்லை. அதை நாம் இப்போவுமே உள்ளே போட்டு டெபாசிட் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வரும் பொழுது அதிலிருந்து எடுத்து பயன்படுத்த அது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஆமென். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த போர் வந்த உடனே போய் தண்டால் எடுத்துகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? இருங்க, நான் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறேன், பார்டர்லேயே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் அப்படியே கொஞ்சம் போயிட்டு கொஞ்சம் கடலெல்லாம் நினைய போட்டிருக்கேன், ஊற போட்ட கடலையை சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு 10 ரவுண்ட் அடித்து இதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுடுறது எப்படி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் பார்டரில் இருங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? வேலைக்கு ஆகாது பாருங்கள். சிலதை முன்பாகவே செய்து வைத்திருப்பது ரொம்ப நல்லது. அதை தான் ஞானம் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். ஆமென். ஆனாலும் நம்ம விட்டுருதோம், அதனால தான் கிருபை இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, ஞானமும் கிருபையும். விழுந்தா தூக்குறது கிருபை, விழாமலே பார்த்துக்கிறது ஞானம். அதனால தான் இந்த சபையில் வெறும் கிருபையை பற்றி மட்டும் பேசுறது இல்லை, ஞானத்தை பற்றியும் அதிகமாக பேசுகிறோம். ஆமென். கிருபையும் இருக்குது, அந்த கிருபையே நமக்கு நிறைய போதிக்குது அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன், டீச் பண்ணுறேன். அதனால் வாலிப நாட்கள் அல்லது நேரம் கிடைக்கிற இந்த சமயங்கள் எல்லாம் நாம் வசனங்களால் நம்மளை நிரப்பிக்கொள்ள செலவு பண்ணிட்டோம்னா அநேக நேரங்களில் இப்போ எனக்கு நான் பார்த்தா முதல்ல ஒரு 6-7 வருஷங்கள் நிறைய படிப்பதற்கு கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நிறைய நேரங்களை கொடுத்தார். அதுக்கு அப்புறமும் எனக்கு நேரங்கள் இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு இல்லை எனக்கு. ஆனால் இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த 6-7 வருஷங்களில் முதல்ல நான் உட்கார்ந்து கற்றுக்கொண்ட காரியங்கள் இப்போ கொஞ்சம் லைட்டாக எடுத்து ரெஃபர் பண்ணால் இல்லை கொஞ்சம் எடுத்து பார்த்தாலே அது எனக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்க ஆரம்பிக்கிறது. ஆமென். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்மெண்ட்டோடு நான் படிப்பேன், வாரத்தில் ஒரு புத்தகமாவது படித்து முடிக்கணும் அப்படி படிப்பேன். வேத புத்தகத்தை படிக்கிறது ஒன்று, வேதத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கும்படி சில நல்ல ஸ்பிரிச்சுவல் புத்தகங்களை நான் எடுத்து வாசிப்பேன். வருஷத்துக்கு 52 புக்கு வாசித்து முடிச்சிருவேன். இப்படி ஒரு 6-7 வருஷம் கமிட்மெண்ட்டோடு அதை செய்ய முடிஞ்சதுனால பார்த்தா அப்போ இப்போ கேட்குறாங்க, அந்த டாபிக் பேசுகிறீங்க, இந்த டாபிக் பேசுகிறீங்க, இது பேசுகிறீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. சில நினைக்கிறாங்க அப்படியே மேலே இருந்து அப்படியே டவுன்லோட் ஆகிடும் போல் அப்படின்னு நினைப்பாங்க. மேலே இருந்து ரெவலேஷன் வரும், நீங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் எடுக்கணும். ஆமென். நீங்கள் விதைச்சிங்கன்னா அவர் முளைக்க வச்சுருவார். ஆமென். இப்போ விதைப்பது நாம் செய்ய வேண்டியது, வளரச் செய்வது தேவன் செய்கிற ஒரு காரியம். அப்போது அந்த மாதிரி தான் லீடர்ஷிப்ஸ் பற்றிலாம் அப்போவுமே உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு ட்ரீம், எப்படியும் கொஞ்ச நாளில் நிறைய தலைவர்களுக்கு பேசுகிறதுக்கு ஆண்டவர் எடுத்துகிட்டு போவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால அதுவுமே ஒரு விசுவாச ஆக்ட் தான், அதுவே ஒரு ஃபெய்த் ஆக்ட் தான். வந்ததுக்கப்புறம் செய்கிறத விட்டுட்டு வரதுக்கு முன்னாடியே செய்ய ஆரம்பிக்கிறது கூட ஒரு விசுவாச செயல்கள் தான். அப்போ அந்த மாதிரி ஒரு முறை இருக்குது பாருங்கள். முன்பாகவே வேதவசனத்தை நாம் நிரப்பி ஃபில் பண்ணி நம்ம வைத்து கொள்ளும் பொழுது அந்த கோடை காலத்தில் அந்த எறும்பு சேகரித்து வைக்கிறது. ஏனென்றால் மழை காலங்களில் போய் என்ன பண்ண முடியாது, அதால் சேகரிக்க முடியாது. வெளியில் போனால் அதால் திருப்பி வர முடியாது வீட்டுக்கு, மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அப்படியே போயிடுவார் தண்ணியிலேயே. அதனால் முன்னாடியே அது சேர்த்து வைக்குதான் ஞானமாக. அப்போ கடவுள் அதுதான் சொல்கிறாரு, நம்ம பல காரியத்தை சேர்த்து வைக்கிறோம், நல்லது, சேமிப்பது ரொம்ப நல்ல பழக்கம். ஆமென். பொருளாதாரத்தை கூட நம்ம என்ன பண்ணணும், சேமித்து வைக்கணும். சிலருக்கு அந்த பழக்கமும் இருக்கிறது இல்லை. ஆமாம், மிச்சம் வந்ததை சேமிப்பலாம் அப்படிம்பாங்க, அதுக்கு பேர் சேமிப்பு கிடையாது. சேமிப்புக்கு போக செலவு பண்ணுறது தான் கரெக்டு. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, செலவு பண்ணிட்டு மீதி வந்தால் சேமிக்கலாம்பாங்க, அது கரெக்டு கிடையாது. சேமிச்சுட்டு தான் செலவு பண்ணவே செய்யணும். புரியுதா உங்களுக்கு? அது ஒரு செட்டான அளவில் நம்ம செய்யணும். நம்முடைய ஃபினான்ஸ் இதில் கண்டிப்பாக செய்யணும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப வந்த பிறகு அந்த சேமிக்கிற பழக்கத்தை நான் கொண்டு வரலான்னு இருக்கிறேன் அப்படிம்பாங்க. அப்படி வராது. இப்படி தான் நாம் நிறைய காரியத்தில் வஞ்சிக்கப்படுறோம் பாருங்களேன். நாமளே வஞ்சிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது இப்படி தான் நடக்கும்.
நான் மட்டும் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்துக்கிட்டேன்னா மணிக்கணக்காக ஜோம் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சேன் நான். அப்புறம் தான் தெரியுது முதல்ல கூட ரொம்ப நேரம் ஜோம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. சில பேர் பார்க்குறாங்க என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு. உண்மையிலே சொல்கிறேன் நான், அப்படிலாம் கிடையாது. இருக்கும்போது பண்ணிடணும். அது மாதிரி சேவிங் அந்த மாதிரி செய்யணும். இது வந்து ஒரு ஆவிக்குரிய பலனை கூட நீங்கள் சேகரித்து வைக்க முடியும். ஆமென். ஸோ அதனால் வசனங்களால் நீங்கள் நிரம்பிக்கிட்டே இருங்க. அது அந்த 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 நேரம் வரும் பொழுது அது உங்களுக்கு உதவி செய்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. எப்பமோ படிச்சிருப்பீங்க, அதை ஆவியானவர் உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பார். ஆமென். அதிலிருந்து எடுத்து நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷ சாலையிலிருந்து நல்லவைகளை. அப்போ உங்களுக்கு ஒரு பொக்கிஷ சாலை ஒன்று இருக்குது. அது என்னது? உங்கள் ஹார்ட். அதுக்குள்ளே நல்ல பொக்கிஷத்தை என்ன பண்ண முடியும்? முதல்லையே வைக்க முடியும். ட்ரெஷர்ஸ் எல்லாம் உள்ளே வச்சு வைங்க. நம்ம வெளியில் தான் அங்கங்கே பீரோ கீழே தான் ட்ரெஷர்ஸ்ன்னு நினைக்கிறோம். நான் அப்படி கிடையாது. உங்கள் ஹார்ட்டை விட பெரிய ட்ரெஷர்ஸ் வேறு எதுவுமே கிடையாது. அதெல்லாம் நீங்கள் நிரப்பிக்கிட்டீங்கன்னா அந்த சமயம் வரும்பொழுது அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ண முடியும்? பயன்படுத்த முடியும் பாருங்கள். ஆமாம். ஸோ இது ஒரு ஞானமான ஒரு காரியம். அப்படி பண்ணிட்டோன்னா ஆபத்து காலமோ சவாலான நேரமோ நமக்கு சவாலான நேரமாக இருக்காது. அந்த நேரம் கூட நமக்கு வெற்றியான நேரமாக இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். சிலர் அப்படி இருக்கிறாங்க. ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான்னு இருக்கிறாங்க நிறைய பேர். என்ன பிரதர் உங்களை பார்க்கவே இல்லை ரொம்ப நாளாக? இல்லை, ஆபத்தில் கூப்பிடுன்னு இருக்காரு. ஆபத்து ஒன்றும் வரல, வந்ததுக்கப்புறம் வரலான்னு இருக்கிறேன் அப்படின்றேன். எப்படி இருக்குது பாருங்கள். அப்படி இல்லை பாருங்கள். நீங்கள் முன்பாகவே வசனத்தை உங்கள் இருதயங்களுக்குள் அந்த வெளிப்பாட்டெல்லாம் வைத்து கொண்டு நீங்கள் வாக் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்கள் பயணத்தில் அது உங்களுக்கு உதவி செய்யதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இட்ஸ் அ குட் டைம். அதனால் சில போதனைகள் இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். அப்படி நீங்கள் ஜேர்னியில் போகும்போது உங்களுக்கு தேவைப்படும். கரெக்டாக. ஆமென். பிசாசு வந்து ஒரு வசனத்தையாக காட்டும்போது இயேசுக்குள்ளேருந்து அந்த வசனம் வெளியில் வருது. இப்படி எழுதியிருக்கிறதே அப்படிங்கிறார். அப்போ உள்ளே இருக்குது பாருங்க. நீங்கள் அந்த நேரம் காணுமே, குண்டை காணுமே, அதை காணுமே தேட வேண்டியதில்லை. இப்போ போட்டு வச்சுட்டு போயிட்டே இருங்க. சத்துருவானவர் ஒரு எண்ணங்களையோ ஒரு எதிரான சூழலையோ கொண்டு வரும்போது ஆவியானவர் கரெக்டாக அதை எடுத்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். இப்படி சொல்லியிருக்கு சொல்லு அப்படிம்பார். ஆமென். அப்போ நம்ம போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது பாருங்க. ஆமாம். ஸோ அது வந்து ஒரு நல்ல பழக்கம். எனக்கு கேட்டால் இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா அப்படிப்பட்ட ஞான இருதயத்தை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியாது, இதோடைய வேல்யூஸ் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கு அதன் அடிப்படையில் எபேசியர் புத்தகத்தை என்ன பண்ண போகிறோம்? படிக்க போகிறோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், நான் சேகரிக்க போகிறேன், சத்தியத்தை சேமித்து வைக்க போகிறேன், என் களஞ்சியங்கள் நிரம்ப போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. வசனத்தால் மட்டும் நீங்கள் உங்களை நிறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பஞ்சகாலமே கிடையாது. ஆமென். பஞ்சகாலத்தில் கூட நீங்கள் வந்து வேற மாதிரி வாழ்வீங்க. ஆமென். அதான் உண்மை, அதான் உண்மை. அதனால தான் அதை தேவன் நமக்கு என்ன பண்ணுறார்? தரார் பாருங்க. ஸோ இந்த புத்தகத்தை நீ படிக்க போகிறோம். எபேசியர், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம், எபிஸ்டல்ஸ். அந்த நாட்களில் வந்து இப்படி கடிதங்கள் மூலமாக ஒரு தொடர்பை அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க? வைத்திருந்தாங்க. அதை இப்போ அதை அனுப்பி அது மூலமாக ஒரு செய்தியை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சபைகளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த எபேசு அப்படிங்கிறது ஒரு ஒரு சபை, ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தை தான், அந்த பட்டணத்து பேரில் தான் என்ன வருது? சர்ச்சே வருது. இப்போ பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய சபைகள் வந்து அந்த ஊர் பேர்லேயே இருக்கும். கொலோசையருங்கிறது நிருபமாக இருந்தாலும் அது என்னது? ஒரு ஊர், ஒரு ஊர் பேர் தான் அங்கே என்ன வச்சுருக்கிறாங்க. ரோமருக்கு அப்படின்னா ரோமாபுரி, ஒரு பட்டணம். நம்ம அதெல்லாமே வந்து நிருபங்களாக பார்த்தா கூட அது எல்லாம் ஒரு ஊர் பேரில் என்ன பண்ணியிருந்தாங்க? வச்சுருக்கிறாங்க. ஸோ எபேசு அப்படிங்கிறது கூட ஒரு ஊர் தான். அந்த ஊர் பார்த்திங்கன்னா அந்த எபேசுங்கிற பட்டணத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். நிறைய காரியங்கள் அங்கே இருக்குது. அப்போஸ்தலர் நடபடிகள் வச்சுருக்கீங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எபேசு அப்படிங்கிற பட்டணத்தில் நடைபெற்ற ஊழியத்தை குறித்து இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் 19. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த
பகுதியில் போய் அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார்? ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. சொல்கிறாங்க, சுமார் 3 வருடங்கள் பவுல் இந்த பட்டணத்தில் தங்கி அவர் என்ன பண்ணாராம்? ஊழியம் செய்தாராம். எப்போவுமே பாருங்கள், தொடர்ச்சியாக நாம் எங்கு கவனம் செலுத்துகிறோமோ அங்கே ஒரு ரிசல்ட் வர ஆரம்பிக்கும். ஆமேன். நான் ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா இப்படி ட்ராவல் பண்ணிட்டே இருப்பேன். அங்கே போய் இங்கே போய் எல்லாம் ஊழியம் செஞ்சுட்டே இருப்பேன் நான். அப்புறம் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன், அம்மா இவ்வளோ நாள் என்ன தான் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா ஏதோ சுற்றி வந்த மாதிரியே இருந்ததே தவிர ஒன்றும் பெருசாக தெரிஞ்ச மாதிரியே இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு புரிதலுக்கு நான் வந்தேன். இப்படி அங்கே போய் சொல்லிட்டே வர்றதுனால சில மாற்றங்கள் நடக்கும். ஆனால் ஒரு நிரந்தரமான மாற்றங்கிறது சாத்தியமே கிடையாது. நிரந்தரமான மாற்றம் எப்போ சாத்தியமாகும் அப்படின்னா, இயேசு சொல்கிறார் பாருங்க, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் எனக்கு சீஷர்களாய் இருப்பீர்கள். எல்லாம் சொல்லுங்க, உபதேசத்தில் நிலைத்திருந்தால். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கண்டினியூஸான டீச்சிங்ஸ் தான் ஒரு டிசைபிள்ஸ் அங்கே என்ன பண்ணுது? உருவாக்க ஆரம்பிக்கிறது. தொடர்ந்து எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அது நான் சொல்கிற பிரின்சிபல்ஸ், இந்த பிபிலிக்கல் பிரின்சிபல்ஸ் வந்து எல்லா காரியத்துலேயும் அது அப்ளிகபிளான ஒன்று. தொடர்ந்து ஒன்று பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு ரிசல்ட்டை பார்த்துருவீங்க. ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, தொடர்ச்சியாக. ஆமேன். எதுவுமே நிறைய பேருக்கு அந்த பழக்கமே கிடையாது பாருங்க. மாறிக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே கதை அங்கே அப்படி. அப்புறம் பிரதர் ஒன்றுமே நடக்கல பிரதர் அப்படிம்பாங்க. அப்படிலாம் இல்லை. தொடர்ந்து ஒன்றில் கவனம் செலுத்துனீங்கன்னா the power of focus அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க. வாட் எவர் பி, ஒரு மனுஷன் தொடர்ந்து கவனம் செலுத்துகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் அந்த மனிதன் வெற்றியை பார்க்க முடியும். ஆமேன். ஆமாம். இந்த கவனமே இல்லாமல் அப்படியே ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுறவன மாதிரி எங்கேயாவது போய் எப்படியோ சுற்றிட்டு கடைசியில் பார்த்தா எனக்கு ஒன்றுமே நடக்கலாமாங்க. உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையின் நீங்கள் சாதிக்க விரும்புகிற காரியமாக இருக்கலாம், இல்லை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபையாக இருக்கலாம், வரங்களாக இருக்கலாம், டேலண்டாக இருக்கலாம், வாட் எவர் பி, ஒரு கொஞ்ச நாள் கவனம் செலுத்தி பாருங்கள், அதில் நீங்கள் ஷார்ப்பாகிடுவீங்க. ஆமேன். நம்ம ஆட்கள் பெரிதாக வெற்றி பெறாததுக்கு ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான், கவனச்சிதறல்கள் தான். இது அது அது அப்படி பார்த்து கடைசியில் பார்த்தா எதுவுமே இருக்காது. அப்படிலாம் பார்க்கக்கூடாது. ஃபோக்கஸ். எல்லாம் சொல்லுங்கள், ஃபோக்கஸ். ஆமேன். அதாவது ஒன்றில் மீது கவனத்தை வைத்து தொடர்ச்சியாக அதை செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அதிலே ஒரு பயனும் பலனும் நிச்சயமாக வரும். ஆமேன். இது ஒரு வேதாகம முறை பாருங்க. அப்போது ஒரு 3 வருஷம் பவுல் வந்து இந்த இடங்களில் என்ன பண்ணுறாரு? ஊழியத்தை அவர் செய்கிறார். எதை தான் இந்த 19வது அதிகாரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்கலாம். அப்போஸ்தலர் 19 இந்த எபேசு பட்டணத்தில் போய் பவுல் என்ன பண்ணுறாரு? ஊழியங்களை செய்கிறார். அப்படி செய்கிறதின் விளைவாக அங்கே ஒரு சபை உருவாகிறது. எல்லாம் சொல்லுங்க, தொடர்ச்சியாக உங்கள் நேரங்களை, உங்கள் கவனங்களை ஒரு இடத்தில் செலவு செய்வதன் மூலம் ஒரு உருவாக்கம் வரும். ஆமென். கடவுள் உங்களை அழைத்த காரியத்திற்கான ஒரு பலன் அங்கு வருகிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அப்புறம் தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், நம்ம இப்படி போகிறது நல்லது தான், அது அப்பப்போ போய்க்கலாம், ஆனால் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட இதில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டணத்தில் ஃபோக்கஸ் பண்ணி இங்கே 5 பேர் வந்தாலும் சரி 10 பேர், அங்கே வெளியில் போனால் 500 பேர் வருவாங்க, சில இடத்துல 1000 பேர் வருவாங்க, அப்படி ஒரு கூட்டத்தில் பேசுவோம். ஆனால் இங்கே 5 பேர் தான் இருப்பாங்க. திடீர்னு 20 பேர் இருப்பாங்க, திடீர்னு 30 பேர் இருப்பாங்க. ஆனாலும் நம்ம தொடர்ந்து நின்று ஒரு இடத்துல பேச ஆரம்பித்தா கொஞ்ச நாளில் ரிசல்ட்டை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இது ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தீர்மானமாக நான் இருந்தேன். அதுவும் சொல்லப்போனால் இந்த வெள்ளி சனி ஞாயிறு தான் அதிகமாக ஊழியத்துக்கு கூப்பிடவே செய்வாங்க. உங்களுக்கு தெரியும் தானே, அந்த நாட்களில் தான் அப்போ இருக்கும். அப்போ எனக்கு ரொம்ப தேவையும் இருக்கும். ஆனால் நான் என்ன யோசிப்பேன்னா, இப்போ என்னுடைய தேவைகளின் அடிப்படையில் நான் மூவ் ஆனேன்னா நான் செய்யணும்னு நினைக்கிறது என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. நம்ம தேவையை அவர் பார்த்துப்பார், நம்ம இதில் வேலை செய்வோம்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை நான் வரமாட்டேன் எங்கேயும். ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம அவ்வளோ டெடிகேட் பண்ணி உட்காந்துருப்போம். அந்த ஒரு 5 பேரில் 2 பேர் தான் வந்திருப்பாங்க. சில நாள் பார்த்துருக்குறேன், என்னுடைய மனைவியும் ஜவஹரும் உட்காந்துருப்பாங்க. உடனே ஐயோ அங்கே போனாவது ஒரு 100-200 பேர் இருப்பாங்க, பிரசங்கம் பண்ணிட்டு வந்துடலாம், இந்த 2 பேருக்காக இல்லை நிற்போம் அப்படின்னா ஒரு நாள் ஆச்சு, இடம் நிரம்புற அளவுக்கு ஜனங்க வந்த ஆரம்பித்தாங்க. ஆமேன். அப்படி தான் நடக்கும் உங்கள் காரியத்துலையும், உங்கள் பிஸ்னஸில் எப்படி நடக்கும் அப்படி தான் நடக்கும்.
நாளே பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆளே இல்லாத கடையில் டீயை நீங்கள் ஆத்துறதை பார்த்து எங்கேயோ இருக்கிறவன் பெரிய கூட்டம் உள்ளே உட்காந்துருக்குப்பா, இல்லைன்னா சர்ரு புருன்னு இப்படி ஆத்திக்கிட்டு இருப்பாங்களா, அமுதம் காஃபி கபே அப்படின்னு உள்ள நுழைஞ்சிடுவாங்க. ஆமே, அப்படிதான் பண்ணும் பாருங்க. நிறைய பேர் பாருங்க தெரியாது, அப்படியே ஐயோ அதான் நல்லா இருக்கிற இடத்துல கூட இப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க. அவன் பார்ப்பான், ஒடிரணும் அப்படின்னு போயிடுவான். நீங்கள் ஆளே இல்லாத கடையில் யாருக்குப்பா டீ ஆத்துற அப்படிங்கிற மாதிரி. ஒருத்தர் நான் அந்த சவுண்டு கேட்டிருக்கு, ஏதோ பெரிய கூட்டம் நடக்கும்போது கூட உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்துட்டு பார்த்தா அங்கே ஒரு 5-6 பேர் தான் உட்காந்துருக்காங்க. அவர் என்ன 5000 பேர் இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்க. முடிஞ்ச பிறகு ப்ரோ என் கண்ணில் 5000 பேர் தான் இருக்கிறாங்க, நீங்கள் இப்போ தான் 6 பேரை பார்த்துருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்கள் அவ்வளோ பேர் உட்காந்துருப்பாங்க. ஆமே, இன்னைக்கு வரலையா, இன்னைக்கு 500 பேர் வரலையா, சீக்கிரமாக ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் ஜீரோவை போட்டுருவார், அது 5000 10,000 மாறிடும். ஆமேன். நீங்க வேணா பாருங்க, பட்டணத்திலேயே மிகப்பெரிய ஜனங்கள் கூடுகிற ஒரு சபையாக இந்த சபை உருவாகும். ஆமேன். அப்போஸ்தலனாகிய பவுலை அழைத்து அவனை அபிஷேகித்து அவரை ஃபோக்கஸ் பண்ணி அனுப்பி எபேஸில் ஒரு சபை எப்படி உருவாகுச்சோ அது மாதிரி. அது எபேஸ் சாதாரணமான இடம் கிடையாது, ரொம்ப சேலஞ்சான ஒரு பிளேஸ், ரொம்ப சவாலான ஒரு இடம். என்னன்னா அங்கே விக்கிரக ஆராதனை செய்கிற மக்கள் இருக்கிறார்கள்ங்கிறது இல்லை, அங்கே மாயவித்தைக்காரர்களும் அது மட்டும் இல்லை மேனுஃபேக்சரர்ஸ் ஃபேக்டரியே அந்த ஊரில் தான் இருக்குது. விக்கிரகங்களை செய்யக்கூடிய தயாரிக்கிற தயாரிப்பு ஸ்தலமே இதுதான், எபேசு தான். எங்கே போய் வேலை செஞ்சுருக்கிறார் பாருங்க. நீங்கள் சில பேர் இது ரொம்ப டஃப்பான இடம் பிரதர், ரொம்ப பாரம்பரியமான இடம், இங்கு பாரம்பரியமான அது இருக்குது, அந்த ஆவி இருக்கும், இந்த இது இருக்கும், இங்கே அப்படி இருக்கும், இப்படி தான் யோசிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை அழைப்பார் என்றால், கர்த்தர் உங்களை அனுப்புவார்னா அந்த இடம் எதுவாக வேணாலும் இருந்தாலும் உங்களை அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாததாக அது இருக்கிறது. அங்கு தேவன் உங்களை கொண்டு செய்யக்கூடியதை செய்து முடிப்பார். இந்த எண்ணம் வரணும் பாருங்க. ஊழியம் செஞ்சாலும் சரி, பிஸ்னஸ் செஞ்சாலும் சரி, இந்த எண்ணம் இருந்தால் தான் சாதிக்க முடியும். ஏதாவது நல்ல இடமா இருந்தால் ஊழியத்துக்கு போயிடலான்னா அப்புறம் எப்படி போக முடியும்? நல்ல இடத்துக்கு நீங்கள் ஏன் போகணும்? கெடுக்கிறதுக்கா? நல்லா இல்லாத இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா நல்லா ஆயிரணும். அது அதே மாதிரி தான் பிஸ்னஸும். வாய்ப்பான இதில் இருந்தால் தான் நாங்கள் பண்ணுவோம். இல்லைங்க, சரியே இல்லாட்ட மாதிரியானது கிடச்சா கூட கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் வச்சு பண்ணிங்கன்னா, சரியில்லாத இடத்துல நீங்கள் பண்ணால் கூட உங்கள் பிஸ்னஸ் சூப்பராக வந்துடும். ஆமேன். சில இடங்கள்லாம் பாருங்கள், காட்டோரத்தில் இருந்த மாதிரி இருக்கும், கடைசியில் பார்த்தா அம்புட்டு பஸ்ஸும் நீங்கள் நிப்பாட்டி அங்கே போய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பார்த்துட்டீங்களா நீங்கள்? இங்கே யாருடா வருவான்னு பார்த்தா நல்லா வச்சுருந்தா எங்கே இருந்தாலும் வந்துடுறாங்களே தேடி போய். சில இடத்துல பார்த்தா அந்த வசதியும் அந்த மாதிரி இருக்காது, வேறு கிருவியில் தான் இருக்கும், அதுலேயும் உட்காந்து தாங்க சாங்க அப்படின்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க. பார்த்துக்கிங்களா நீங்கள்? தரமான பிரியாணியோ இல்லை தரமான காஃபியோ தரமான இதோ இருந்ததுன்னா இடம்லாம் பார்க்கலாம், ஜனங்க தேடி வந்துடுறாங்க. எனக்கு என்னென்னா, எனக்கு அந்த எண்ணம் தான் பாருங்கள். நான் ஒரு மாடியில் ஒரு தெருவில் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அந்த எண்ணம் தான். இப்படி மாம்சமான காரியத்துக்கே ஜனங்க இவ்வளோ தேடி வருவாங்கன்னா, நாம் பேசுகிற சத்தியத்தில் மட்டும் ஜீவன் இருக்கும்னா ஜனங்க எங்கே இருந்தனாலும் வருவாங்க. ஆமேன். இந்த உறுதி வரணும் பாருங்க. இந்த உறுதி இருந்தால் தான் ஊழியத்திலேயே தொழிலே வெற்றி பெற முடியும். ஒரு கம்பெனி ஒரு சேல்ஸ் பீப்புள் அதில் செருப்பு வியாபாரம் பண்ணுற ஒரு கம்பெனி ஒரு சேல்ஸ் பீப்புளை செருப்பு விற்கிறதுக்காக அனுப்பியிருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு. 2 பேர் அனுப்பியிருக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு பகுதிக்கும் இன்னொருத்தர் இன்னொரு பகுதிக்கும் போகிறாங்க. போயிட்டு அங்கே போய் பார்த்தா ஒருத்தன் அங்கே போய் பார்க்குறான். பார்த்தா அந்த ஊரில் ஒருத்தர் காலில் கூட செருப்பு இல்லை. உடனே இவன் கம்பெனி ஃபோன் பண்ணிட்டான், சார் லோடை பூரா ரிட்டர்ன் எடுத்துருங்க, இங்கே ஒருத்தங்காலும் என்ன கிடையாது, செருப்பு கிடையாது, இங்கே செருப்பு வியாபாரம் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டான். இன்னொருத்தன் கால் பண்ணி, சார் அனுப்புனது பத்தலை, இன்னும் 2 லோடு என்ன பண்ணுங்க போடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் கம்பெனியே குழப்பமாகி போச்சு. 2 பேரையும் கூப்பிட்டு உட்காந்து பேச வச்சா, முதல்ல உள்ளவன் இங்கே செருப்புனா என்னன்னே தெரிலங்க, எங்கெங்கே எப்படிங்க விற்க முடியும் அப்படின்னு இருக்கிறான்.
இன்னொருத்தன் கேட்டா, நான் போனேன், ஒருத்தங்காலையும் செருப்பு இல்லை. இவங்களுக்கு செருப்புனா என்ன, இது போடுறதுனால பயன் என்னன்னு சொல்லிட்டா மட்டும் போதும், ஊரில் அம்புட்டு பேருக்கும் செருப்பு வித்தரலாம்னு நினைச்சேன், இப்போ செருப்பு அமோகமாக விற்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு இருக்கிறான். ஆமென். அப்போ எல்லாத்தையுமே எப்படி அணுகுறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது ஊழியமாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம். சிலர் இருப்பாங்க, எனக்கு பிஸ்னஸ் சரியாகவே போல, ஊழியத்துக்கு வந்துடலான் இருக்கேன் அப்படிம்பாங்க. எதுக்கு? இது ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கா? சொல்ல போனால் அங்கே 10 பிசாசுன்னா இங்கே 20 பிசாசு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்படி கிடையாதுங்க. எதை செஞ்சாலும் அழைப்பையும் நோக்கத்தையும் ஒரு தொடர்ச்சியான செய்யணுங்கிற ஒரு இருதயத்தையும் வச்சுட்டு பண்ணீங்கன்னா, எபேசுல பண்ணா என்ன, விக்கிரக பட்டணங்கள்ல நீங்க பண்ணா என்ன, கர்த்தர் உங்கள் மூலமாய் செய்ய வேண்டியதை செய்வார். ஆமென். அப்போ ஒன்று உருவாகிறது என்றால் எப்படி உருவாகிறது, ஒரு உருவாக்கம் எப்படி நடக்கு? தொடர்ச்சியாக கவனம் செலுத்தி தொடர்ச்சியாக நம்பிக்கையோடு ஒரு காரியம் செய்யப்படுகிற இடத்திலே சாதனைகள் நிச்சயமாக நிகழ்கிறது. ஆமென். வெற்றிகள் நிச்சயமாகவே நிகழ்கிறது. ஆமென். இந்த தன்மையை நம்ம வளர்த்து கொள்ளணும். அது ஊழியம் செஞ்சாலும் சரி, பிஸ்னஸ் செஞ்சாலும் சரி. பாருங்க, அப்போ இந்த அதுக்கு சாதகமான சூழல் இல்லை, எதிர்மறையான சூழல் தான். ஆனால் கூட அவர்கள் அதில் கிரியை செய்ய ஆரம்பித்ததினால் பெரிய காரியங்கள் நடக்கிறது. ஆமென். பாருங்க, இந்த 19ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 1வது வசனத்துலேருந்து கொஞ்சம் கடகடன்னு வாசிக்கிறேன். இது ஸ்டடிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்கிரிப்சர்லாம் ரீட் பண்ணலாம், அப்போ இன்னும் புரியும். அப்போல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீசர்களை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய 12 பேராய் இருந்தார்கள். பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான். சிலர் கடினப்பட்டு, பாருங்க எப்படி இது நல்லா கவனிக்கிங்களா, ஒருத்தர் ஒரு பக்கம் எம்பவர்மெண்ட் நடக்குது, பவுல் மூலமாக ஒரு எம்பவர்மெண்ட் நடக்குது, சிலர் பலப்படுத்தப்படுகிறார்கள். இன்னொரு பக்கம் பாருங்க, அவன் தொடர்ந்து ஜெப ஆலயங்களில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான். சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீசரை அவர்களிடத்திலிருந்து பிரித்து கொண்டு திறனு என்னும் ஒருவனுடைய வித்யாசாலையிலே, அதாவது கல்வி நிலையத்திலே அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தான். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே, எல்லாம் சொல்லுங்க, 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லோரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். ஆமென். அப்போ சும்மா இல்லை பாருங்க, சிலர் எதிர்க்கிறாங்க, சிலர் ஏற்றுக்கொள்றாங்க. அங்கே அதான படிக்கிறீங்க. சிலர் கடினப்பட்டு அவிசுவாசியாகிய கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது, அப்போ அங்கே ஒரு கிரிட்டிசைஸ் வருது, அங்கே ஒரு விமர்சனம் வருது. சில பேர் பாருங்க, இந்த கிரிட்டிசைஸ் விமர்சனத்தை பயந்து தான் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. இப்படி சொல்லிட்டாங்க பிரதர், இதை பிரசங்கம் பண்ணால் எப்படி சொல்லிடுவாங்க, அதை பேசினா இப்படி சொல்லிடுவாங்க. இப்போ நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு லெட்டர்லாம் போட்டாங்க, ரொம்ப வீடியோஸ் போட்டாங்க, அங்கங்கே கூடி பேசினாங்க, சிலர் வேடிக்கை பார்த்தாங்க. என்ன பாருங்க, இப்போ முடிஞ்சிரும் பாருங்க, இப்போ பாருங்க இந்த ஊழியம் இல்லாமல் போயிருமா, இப்படி பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்க பார்க்க வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஹலோ. அப்புறம் பார்த்தா நம்ம இப்போ ஜாயின் பண்ணாதான் உண்டு, அப்புறம் கஷ்டம்னு அப்புறம் கொஞ்சம் பேர் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. ஆமென். இப்பவும் சொல்றேன், கொஞ்சம் பேர் பார்த்துட்டே இருக்கிறாங்க என்னமோ நடக்குதுன்ட்டு. சும்மா கிடையாது. மிகப்பெரிய எழுப்புதலை நாம் பார்க்க போகிறோம், மிகப்பெரிய மாற்றங்களை நாம் பார்க்க போகிறோம், மிகப்பெரிய திருப்பங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆசியாவில் பாருங்க 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே, அப்படின்னா என்ன, தினந்தோறும் அவன் ப்ரீச் பண்றான்.
விமர்சனம் பண்றவன் பண்ணட்டும், ஏத்துக்கிறவன் ஏத்துக்கமா போட்டும். அப்ப என்ன உங்களுக்கு புரியுதுங்களா? சும்மா ஊழியத்தில் வெற்றினா சும்மா வந்துடாது, சும்மா ஒரு சபை உருவாயிராது, சும்மா ஒரு பிசினஸ் உருவாயிராது, சும்மா சில காரியங்கள் நடந்துராது. எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் நாம் செய்ய வேண்டியதை செய்து கொண்டிருக்கும் பொழுது வெற்றி நிச்சயம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. தர்கிப்பு, அவிசுவாசம், விமர்சனம் எல்லாம் வருது. ஆனா உட்கார்ந்துடல பாருங்க. சில பேருக்கு பாருங்க, யாராவது லேசா சொன்னா ஒரு மாசம் ஆகும் அதுல இருந்து எழும்புறதுக்கு. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் போட்டு ரொம்ப வெயிட் கொடுக்கக்கூடாது. எல்லாருடைய வார்த்தைக்கும் வெயிட் கொடுக்கக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் போய் கடவுள் உங்களுக்காக வைத்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கணும். அப்போ தொடர்ச்சியாக செய்யணும். அதான் உங்களுக்கு சொல்ல நான் 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினால் ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லோரும், எல்லாம் சொல்லுங்க, எல்லோரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை 2 வருஷத்தில் அங்கே இருக்கிற 50 பேருக்கு ரீச் ஆகிட்டாங்க பாருங்க. அன்னைக்கு நோ ஃபேஸ்புக், நோ யூடியூப், ஒன்றுமே கிடையாது. 1 to 1 தான். இப்படி பேசி இப்படி ப்ரீச் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், கொண்டு போகவே முடியும். அப்படி போய் 2 வருஷத்தில் பெரிய காரியங்கள் வசனத்தால் அந்த பட்டணத்தை நிரப்ப ஆரம்பித்தார்கள். ஆமென். இப்போ நான் அதை தான் பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த பட்டணத்தில் நம்மளால் முடிந்த வரைக்கும் அதை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். இப்போ மயூரி டிவியில் போகுது, ஜேடிகேயில் போகுது, அதிசயம் டிவியில் போகுது, இன்னும் வாட்ஸ்அப்பு, யூடியூப்ஸ் எல்லாம் போகுது. எங்கே பார்த்தாலும் எங்கேயாவது போனால் நாங்கள் இதை கேட்டுட்ருக்குறோங்க, இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அன்றைக்கி திடீர்னு அது என்ன ஊருவா, கோயம்புத்தூர் பக்கம் அன்னைக்கு போனோமே, பல்லடம் போனோம். அங்கே பார்த்தா அங்கே கொஞ்சம் பேர் வராங்க. இதை தான் தினமும் கேட்டுட்ருக்குறோம், நீங்கள் என்ன திடீர்னு நீங்கள் வந்தீங்க அப்படின்ட்டு பார்த்துட்ருக்குறாங்க. அப்போது எங்கே போனாலும் எங்கே பார்த்தாலும் இந்த வார்த்தையை கேட்குற மக்கள் இருக்கிறாங்க. ஆமென். ஆமாம். அது ஒரு இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கூடுதலான வசதி வேறு கொடுத்துருக்காரு, இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக. அதுக்கு தான் இதெல்லாம் பயன்படுத்துகிறோம். இன்னும் நிறைய பயன்படுத்தணும். ஒரு கேமராலாம் பார்த்தாது. ஆமாம். இன்னும் நிறைய வாங்கி அங்கங்கே செட் பண்ணி, இன்னும் ஒரு சேனலில் நிறைய சேனல், ஏன் நம்மளே இந்த இடம்லாம் எதுக்கு இருக்குது, இன்னும் சேனல்லாம் வச்சு அனுப்புறதுக்காக தான் கடவுள் கொடுத்துருக்குறார். ஆமென். அப்போ என்ன ஆகுது பாருங்க, வசனத்தை ஃபுல்லாக பரம்ப செய்கிறாங்க. வசனம் எல்லாருக்கும் போய் அங்கே கிடைக்க ஆரம்பிக்குது. பாருங்க 11வது வசனம் பாருங்க. பவுலின் கைகளினால் தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். எப்பவுமே பாருங்க, நீங்க தொடர்ந்து கடவுளுடைய வார்த்தையை மட்டும் பேசிட்டே இருக்க ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தரே உங்க கூட நின்று அதை உறுதிப்படுத்த ஆரம்பிப்பார். ஆமென். விசேஷித்த அற்புதங்கள் அங்கே நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். நீங்க இதை மினிஸ்ட்ரிக்காக மட்டும் யோசிக்க கூடாது. தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற திட்டங்களில் நீங்கள் பயணம் பண்ணி நீங்க அதை செய்து கொண்டே இருக்கும்போது கடவுளுடைய கரம் உங்க கூட நின்று விசேஷித்த அற்புதங்களை அவர் செய்கிறது நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். பாருங்க என்ன மாதிரி நடக்குது பாருங்க. அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் உருமாறுகளையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதியஸ்தர்கள் மீது போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. ஆமென். பவுலே போல பவுலுடைய கர்ச்சிப்பை தூக்கி போட்டா, பவுலுடைய பெல்ட்டை தூக்கி போட்டா அங்க என்ன நடக்குதா, வியாதியஸ்தர்கள் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு. என்ன மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் நடந்திருக்கு பாருங்க. என்ன மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் நடந்திருக்கு பாருங்க. போட்டா நோய் நீங்கிறது மட்டும் இல்லை, பொல்லாத ஆவிலாம் என்ன பண்ணுது, ஓடுது. ஒருத்தர் சொன்னார், ஏன் கர்ச்சிப்பை போட்டு பாருங்க அப்படிங்காரு. இவர் எப்படி சொல்லுதாரு எனக்கு புரியுது. போட்டு பாருங்க பிரதர், அந்த ஏரியா பக்கமே பிசாசு வரமாட்டாங்க. அம்புட்டு தொடச்சு வச்சிருக்காரு. எது வேற அனாயிண்டிங் பாருங்க. அந்த வாடகைக்கே ஒரு பிசாசு வராது உள்ள அப்படிங்க. அந்த மாதிரி அனாயிண்டிங்கே ஏற்றி வச்சிருக்கிறாரு. அப்போ உருமால்களும் இதுவும் போட்டாலே என்ன பண்ணுது, நோய் சுகமாகுது, பெரிய காரியங்கள் நடக்க ஆரம்பிக்குது பாருங்க. 13. அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரன் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, பாருங்க இவங்க எந்த அளவுக்கு பிரபலம் ஆயிட்டாங்கன்னா, இவங்க ஏதோ வர்றாங்க, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்ங்காங்க, எல்லாம் நடந்துருது.
அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்னா எல்லாமே நடந்துடும் சொல்லிட்டு இவங்க அந்த அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அந்த பேரை மட்டும் என்ன பண்ணிக்கிறாங்க, அப்படியே எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போய் பிசாசு மேல அதை பயன்படுத்துறாங்க. பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் நீங்கள் யார், ஹூ ஆர் யூ மேன் அப்படின்னு கேட்டு வாலிப பசங்க பேண்ட்டை உருவிட்டு விட்டுட்டு அதான் போட்டிருக்குது. பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமா இந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். சும்மா இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்னா அந்த நேமுக்கு உனக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த அத்தாரிட்டி பர்சன், அந்த அந்த நாமத்தை தரிக்கப்பட்ட மக்கள் அந்த நாமத்தை பயன்படுத்தும் பொழுது அது வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஆமென். அது ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. ஆமென். அது அவர்களுக்குரிய ஒரு உரிமையாக ஸ்லாக்கியமாக இருக்கிறது. பாருங்க, இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்த போது அவர்கள் எல்லோரும் பயம் அடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம், எபேசுங்கிற சபை எப்படி உருவாகுது பாருங்க. புரியுதுங்களா? அப்புறம் தான் நிருபத்தை பற்றிலாம் படிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு சபை, இந்த சபை எப்படி உருவாச்சு, இப்படி தவறான எதிர்ப்பு, இப்படி எதிர்ப்புகள், இப்படி தேவனை குறித்த ஒரு அறியாமையில் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு உருவாக்கம் எப்படி நடக்குது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். எல்லாரும் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாயை வித்தைக்காரராக இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புத்தகங்களை கொண்டு வந்து எல்லோருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. ஆமென். ஹல்லேலூயா. என்ன நடக்குது பாருங்க. எல்லாம் இருக்கலாம், ஆனா ஒரு ஆள் வேத வசனத்தோடு உள்ள நுழைஞ்சா இது உள்ள போய் 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 அங்க இருக்கிறதெல்லாம் விரட்டி வசனம் மேற்கொள்ள ஆரம்பிக்குது. ஆமென். உங்களுக்கு புரியுதுங்களா? வார்த்தையின் வல்லமை உங்களுக்கு புரியுதுங்களா? உங்க வாழ்க்கையில கூட அப்படிதான். தேவனுடைய வார்த்தையினால நிரம்ப நிரம்ப தேவையில்லாததெல்லாம் இருக்கும் பாருங்க, அதை இது மேற்கொண்டுரும். வசனம் விருத்தி அடைந்தது. எல்லாம் சொல்லுங்க, வசனம் விருத்தி அடைந்தது. ஆமென். பாருங்க, இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. அப்போ இப்போ சில பேருக்கு பாருங்க, கொஞ்சம் 2-3 தான் வச்சிருக்கிறாங்க, அதனாலதான் பெரிய அளவில் ஒன்றும் பார்க்க முடியல. வசனம் உள்ள போக 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 அது விருத்தி அடைய அதான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு களஞ்சிய மாதிரி நிரப்பிக்கிட்டே இருக்கிறீங்க. வார்த்தை நிரம்ப 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 கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா வார்த்தையின் மனிதராகவே நீங்க இருப்பீங்க. ஆமென். உங்களுக்குள்ள அந்த வார்த்தை வளர்வதனாலே அது எல்லாத்தையும் மேற்கொள்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதனாலதான் சொல்றேன், எதிர்க்கிறவர்கள் இருக்கலாம், பிசாசின் சூழ்ச்சிகள் இருக்கலாம், எதிர்க்கிற மனிதர்கள் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா வார்த்தை உங்ககிட்ட இருந்ததுன்னா அது மேற்கொள்ளும். ஆமென். வசனம் விருத்தி அடைந்து, இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைகளால் நான் நிரம்புகிறேன், அது எனக்குள்ளே விருத்தி அடைகிறது, ஆகையால் எல்லாவற்றையும் அந்த வார்த்தையினாலே நான் மேற்கொள்ளுவேன். ஆமென். அவ்வளவுதான் விஷயம். பாருங்க, அது உள்ள போச்சுன்னா போதும். அப்போ என்ன நடக்குது? மந்திரவாதிகள், மாய வித்தைக்காரர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த புத்தகம்லாம் என்னத்துக்குங்க அப்படின்னு கொண்டு வந்து அவங்க அம்புட்டியும் போட்டு அவங்க கொளுத்துறாங்க. நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், நம்ம போவோம், அதெல்லாம் எடுத்து தூர போட்டுருங்க, இதெல்லாம் எடுத்துக்க போட்டுருங்க, இயேசு வருகிறார், குருக்கள் வருகிறார், இப்படியே நம்ம பில்டப் பண்ணுது. ஆனா அவங்க எல்லாம் அதை சொல்லல. அவங்க பார்த்தாங்க, இது வந்ததுக்கு அப்புறம் இந்த குப்பெல்லாம் என்னத்துக்குங்க, போடுங்க, கொளுத்துங்கன்னு அவன் கொளுத்திட்டான். இவன் கொளுத்த சொல்லல. அந்த அது என்ன கயிறு, அதை எடுத்து போடுங்க, அது என்ன போட்டா அதை எடுத்து போடுங்க, இது என்ன, அதான் நீங்க சொல்லிட்டு இருந்தோம்ல, ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இது என்ன டைல்ஸ் இப்படி வச்சிருக்கீங்க, இடிச்சு போடுங்க. அதை சார், வாடகை வீடு சார், அது வீடு கிடைக்கிறதே கஷ்டம், அதுல இருக்கிற டைல்ஸ் இடிச்சு போடுங்கன்னா அப்புறம் எங்க போகுது, சத்தமா பேசாதீங்க, வீட்டுக்காரர் அங்க பக்கம் தான் இருக்காரு. இவங்க பாருங்க, எல்லாத்தையும் எடுத்து போட்டாதான் இயேசு வருவாருங்கிறாங்க. எந்த பைபிள் படிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஒன்றும் இல்லை, இது உள்ள போச்சுன்னா அதெல்லாம் வெளியில போயிடும். ஆமென். கயிறை கலட்ட வேண்டாம், போட்டாவை தூக்கி போட வேண்டாம். இவங்க முதல்ல போனவுடனே அதான் சொல்லுவாங்க, இதெல்லாம் எடுத்துருங்க, இதெல்லாம் எடுத்தா தான் அவர் வருவார். அவன் பாருங்க, வயிற்று வலி வாயால் ஏதாவது இருப்பான்,
சரி போட்டு தொலைகிறோம் போங்க அப்படின்னு பார்த்தா அப்பவும் ஒன்றும் நடந்த மாதிரி இருக்காது நிறைய நேரத்தில். நீ பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அப்போ கர்த்தருடைய சித்தம் இல்லை போல் அப்படின்றது. முதல்ல சித்தத்தை கேட்டு வரக்கூடாதா நீ? இம்புட்டு வேலையும் பார்த்ததுக்கப்புறம் சித்தம் இல்லை சத்தம் இல்லைன்ட்டு போகிறது பாருங்க. எம்புட்டு வேலையை பார்த்து விட்டாங்க. ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. இது இவங்க பண்ணுறாங்க. அதாவது நான் யாரையும் போய் கயிறை கழட்ட சொல்ல வேண்டாம். நான் யாரையும் போய் நீ அதை அழி, இதை போடாத, இதை கலட்டு, இதெல்லாம் பிரசங்கமே கிடையாதுங்க. இயேசுவின் நாமத்தை அவங்க பிரசங்கம் செய்தார்கள். இயேசு தருகிற விடுதலை அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். இயேசு கொடுக்கிற சுகத்தை அவர்கள் பேசினார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை அறிவித்தார்கள். வார்த்தை போக 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 இந்த குப்பை என்னதுக்குன்னு அவங்களே தூக்கி போடுறது மட்டும் இல்லை, இது இனிமே இருக்கவே கூடாதுன்னு அவர்கள் கொளுத்தினார்கள். ஆமேன். அவர்கள் அதை தீயிட்டு கொளுத்தினார்கள். அதனுடைய தொகை ரொம்ப பெருசா இருந்தாலும் கழுதை என்னத்துக்குன்னு கொளுத்திட்டாங்க பாருங்க. பல லட்சம் அல்லது பல கோடி மதிப்புள்ள ஒரு பொருளை அவங்களே தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, கொளுத்திட்டாங்க. நம்ம இவங்க போன உடனே அது இடிக்கப்படட்டும், இதை இடிங்க, இதை உடைங்கன்னே பேசுறது அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் வார்த்தையை அனுப்பிச்சாலே போதும், அது மீதி எல்லா வேலையும் பார்த்துரும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. ஆமென். கவனிங்க, இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கதோனியா அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியினால் நிர்ணயம் பண்ணி கொண்டு, நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டியது என்று சொல்லி, ஸோ இது வந்து ஒரு பயணம் பாருங்க. பவுலுடைய பயணங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. மற்ற இடத்துக்கும் அவர் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறார், ஊழியம் செய்ய அவர் ஆரம்பிக்கிறார். அப்படி ஊழியம் செய்துட்டு வந்து உருவாக்கப்பட்ட சபை, இப்போ இந்த ரோமாபுரிக்கெலாம் போகிறார் பாருங்க. இப்போ தான் அவர் ஜெயிலில் பிடிச்சி வைக்கிறாங்க. இப்போ அந்த ஜெயிலில் இருந்துக்கிட்டு இந்த தன்னால் உருவாக்கப்பட்ட இந்த எபேசு சபைக்கு நிருபங்கள் மூலமாக என்ன பண்ணுறாரு, எழுதுகிறார். இப்போ எபேசியருக்கு திருப்புங்க பார்க்கலாம். 3:1 பாருங்க. எபேசியர் 3:1. இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். அப்படின்னா ஜெயிலில் இருக்கிறதா என்ன பண்ணுறாரு, அப்படி சொல்கிறாரு, கட்டுண்டவனாய் இருக்கிறேன். 4வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான், ஏதோ பவுலுக்கு ஏதோ கட்டு இருந்துன்னு நினச்சிக்கூடாது. நம்ம ஆட்கள்கிட்ட கவனமாக சொல்லணும், ஏன்னா பவுலுக்கே கட்டு இருந்து தான் அப்படின்றாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொண்டு அப்படிங்கிறாரு. 6வது அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. நான் தைரியமாக என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதுக்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காக என்ன பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணுங்கள். ஏன் அங்கே பார்த்தீங்கன்னா 19வது வசனத்தை பாருங்க. சுவிசேஷத்திற்காக சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான், புரியுதா உங்களுக்கு? ஜெயிலில் இருக்கிறாரு, சங்கிலியை போட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்புறம் சொல்றாரு, சுவிசேஷத்திற்காக சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதி ஆகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்போ சிறையில் இருந்துதான் இதை என்ன பண்றாரு, எழுதுகிறார். கட்டுண்டவனா இருக்கிறேன், சங்கிலியை போட்டு இது பண்ணி வச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் சிறையில் இருந்தாலும் சிறையில் இருந்துக்கிட்டு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றாரு பாருங்க. ஆமென். நம்ம ஆட்கள் பாருங்க, கொஞ்சம் எதுனா உடனே உட்காந்துருவாங்க. அவர் ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு தான் முக்காவாசி நிருபத்தை எழுதியிருக்கிறார். பிலிப்பியர் நிருபம் எங்கேருந்து எழுதினாரு, ஜெயிலில் இருந்து எழுதியிருக்கிறாரு. எபேசு எங்கேருந்து எழுதுறாரு, சிறையிலிருந்து தான் எழுதுறாரு. சில மனிதர்கள் பாருங்க, சாதகமான சூழ்நிலைகள் இருந்ததினால் அவர்கள் வெற்றி பெறவில்லை, சாதகமான சூழ்நிலை இருந்ததினால் அவர்கள் சாதிக்கவில்லை. அதனால தான் வேதவசனம் சொல்லுது, ராஜாங்கத்தில் பிறந்து ஏழையாவாரும் உண்டு, சிறைச்சாலையிலிருந்து அரசால புறப்படுவாரும் உண்டு. ஆமென். இந்த ஜான் பனியன் ஒருத்தர் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? இந்த பனியன் பேர் நினச்சிக்காதீங்க, அப்படி ஒரு பனியன் நம்ம வந்து கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்ட்டு, அது அவர் பேர். இல்லை விவரமாக சொல்லும் இல்லையா? ஆமாம், அவர் பேர் ஜான் பனியன். அவர் தான் வந்து இந்த பில்கிரிம்ஸ் அந்த இது இருக்குது பாருங்க, அது எப்படி மோட்ச
பிரயாணம் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை எங்கேருந்து எழுதினார்? சிறைச்சாலை இருந்து தான் எழுதினார் பாருங்க. அப்படி சிறைச்சாலை இருந்து அவர் எழுதின அந்த புத்தகம் வேதாகமத்துக்கு அடுத்ததாக அதிகம் விற்ற புத்தகத்தில் அது என்ன பண்ண ஆரம்பிச்சது? இடம் பிடிக்க ஆரம்பித்தது. அது மாதிரி தான் நிறைய இந்த வாட்ச்மேன் நீ, விட்னஸ் லீ இதெல்லாம் கேள்விப்படுறீங்க பாருங்க. இவங்கெல்லாம் சீனாவில் சிறையில் எவ்வளவோ நாட்களை செலவு பண்ணவர்கள். ஆனாலும் அங்கே இருந்து கொண்டு நிறைய எழுத்துக்களை எழுதி நிறைய காரியத்தை அவங்க என்ன பண்ணாங்க? வெளியில் கொண்டு வந்தாங்க. அதனால அநேகர் என்ன பண்ணப்பட்டாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அதனால பவுல் சிறையில் இருந்தாலும் பாருங்க, சங்கிலியை போட்டு கட்டினாலும் சத்தியத்தை பேசுறது நுப்பாட்டல. ஆமென். அவனுக்கு தெரியல இவர் வாயெல்லாம் கட்டணும். சங்கிலியை போட்டு ஆளை கட்டி வச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இவர் பாட்டுக்கு எழுதிக்கிட்டே இருக்கிறாரு, இவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. போகிற இடங்கள்லாம் மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. ஆமென். அப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த எபேசு அப்படிங்கிற ஒரு சபை எப்படி உருவாச்சு, ஒரு உருவாக்கம் எப்படி நடக்கு, அதான் முதல்ல இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஆமென். எப்படி ஒரு உருவாக்கம் நடக்குது? தேவனுடைய வல்லமை உள்ள வார்த்தைகளை ஒருவர் பெற்றுக்கொண்டு ஒரு இடத்துக்கு போய் அந்த இடம் எவ்வளவு எதிர்மறையாக இருந்தாலும் அங்கு தொடர்ந்து இருந்து வார்த்தையை அறிவிக்கும் பொழுது தேவன் கூட இருந்து வசனத்தை உறுதிப்படுத்தி அற்புதங்களை அடையாளங்களை செய்து எதிர்மறைகள் எல்லாம் மாறி அங்கேயே ஒரு அழகான சபை உருவாகிற அளவிற்கு ஒரு பெரிய காரியங்கள் நடக்கிறது. ஆமென். இப்படிதான் ஒரு தொழிலை நீங்க உருவாக்கலாம், இப்படிதான் ஒரு குடும்பத்தை உருவாக்கணும், இப்படிதான் ஒரு தனி மனித வாழ்வை உருவாக்க வேண்டும். ஆமென். ஒண்ணுமே இல்லைன்னு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. பாருங்க, வசனம் கொடுக்கப்பட்டதை உருவாக்குவதற்காக தான். அதை வைத்து நீங்கள் எதையும் மேற்கொள்ள முடியும். அதுக்கு தான் அது கொடுக்கப்படுகிறது. அதனால பாருங்க, இந்த எபேசு சபை சாதாரணமான ஒரு சபை கிடையாது. இந்த எபேசு சபை எப்படி வர்ணிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா சபைகளின் ராணி அப்படின்னு வர்ணிக்கப்படுகிறது. இட்ஸ் a mature church. ஒரு பெரிய வளர்ச்சி பெற்ற ஒரு சபையாக இந்த சபை என்ன பண்ணப்படுகிறது? பார்க்கப்படுகிறது. அப்போ ஒரு விக்கிரகங்கள் நிறைஞ்ச ஒரு பட்டணம், விக்கிரகத்தை உற்பத்தி செய்கிற ஒரு பட்டணம், ஆனா கூட வசனம் சென்றால் மேற்கொள்ளுதல் நடக்கும். ஆமென். தேவனுடைய வார்த்தை இருக்கும் பொழுது மேற்கொள்ளுதல் நடக்கும். நம்ம சொல்லக்கூடாது இது கிராமம் ஐயா, சொல்லக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் செழிப்பு வரும். ஆமென். எங்க சபையிலெல்லாம் ஏழைகளா இருக்கிறாங்க, அதுக்கு தான் உங்களை அனுப்பியிருக்கிறாரு செல்வந்தர்களாக மாத்த. ஆமென். அதுக்கு தான் அனுப்பியிருக்கிறாரு. எங்க சபையில பலவீனர்களா இருக்கிறாங்க, அதுக்கு தான் உங்களை அனுப்பியிருக்கிறாரு பலவான்களாக மாற்ற. ஆமென். நம்ம வேற மாதிரி யோசிக்க கூடாது. நீங்க மட்டும் வல்லமையான வார்த்தைகளை நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா அங்கு உருவாகாத இடத்துல கூட வேற எதையோ உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அங்க அற்புதமான விசுவாசிகளை பவுல் உருவாக்கினார். அற்புதமான சபை அவர் அங்க என்ன பண்றாரு? உருவாக்குகிறார். ஏதோ நம்ம போய் ஏதோ உருவாக்கிறோங்கிறது மட்டும் இல்ல, தேவனுடைய கரம் உங்க கூட நின்று அதை பிளஸ் பண்றதை நீங்க பாப்பீங்க. ஆமென். பவுலின் கைகளினால் தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். நம்ம கொஞ்சம் நிக்கணும். நான் இங்க பண்ணும்போது நிறைய பேர் சொன்னாங்க, உங்களை மாதிரியே நிறைய பேர் இங்க பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல அவங்க போயிட்டாங்க, அப்புறம் சிலர் பண்ணாங்க போயிட்டாங்க, இப்படி என்கிட்ட சொன்னாங்க. நான் ஒன்னே ஒன்று தான் நான் பார்க்குறேன். என்ன பார்க்குறேன்னா, கடவுளுடைய கிருபையினால கொஞ்சம் அந்த இடத்துல நின்று செய்யும்படியா ஒரு கிருபை உண்டாயிடுச்சு. நின்று பண்ண போய் இப்போ ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆமென். ஒன்றும் இல்லை, ஒரு 7 வருஷத்தில் பாருங்க எவ்வளோ பெரிய காரியங்களை கடவுள் செய்திருக்கிறார். ஒரு 7 இயர்ஸ் ஜேர்னியில் இந்த பட்டணத்தில் தேவன், இந்த பட்டணத்தில் மட்டும் இல்லை, இங்கிருந்து கொண்டு நாம் செய்கிறதெல்லாம் இன்னொரு லெவல், அந்த இதை கால்குலேட் பண்ணவே முடியாது. ஆனால் இங்கேயே எத்தனை பேருடைய வாழ்க்கையை கர்த்தர் தொட்டு, எத்தனை பேருடைய குடும்பத்தை அவர் தொட்டு, எத்தனை பேருடைய வாழ்க்கையை அவர் எழுப்பி இருக்கிறார் பாருங்க. ஆமென். ஆமாம். அதனால் பாருங்க, இப்போ நீங்களே ஒரு நிருபம் போல தான் உட்காந்துருக்கிறீங்க. ஆமென். ஆமாம். அப்போ இது சாத்தியமா? சாத்தியம். அப்போ ஒரு உருவாக்கம் எப்படி நடக்கு, எப்படி ஒரு காரியம் ஒரு எதிர்மறையாக இருந்தால் கூட அங்கே எப்படி காரியங்கள் உண்டாக ஆரம்பிக்குதுன்னா இந்த மாதிரி தான். இந்த சபை எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் நடக்குது. அப்போது எபேசுல
பவுல் மூலமாக அந்த பட்டணத்துக்குள் சுவிசேஷம் சென்று 3 மாதங்கள் செலவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 2 வருடங்கள் செலவு பண்ணுறாரு. அப்புறம் செலவு பண்ணி அதை உண்டாக்குறது மட்டும் இல்லை, தொடர்ந்து நிருபங்கள் மூலமாக அதுக்கு நீர் பாய்த்து கொண்டே இருக்கிறார். இது ரொம்ப முக்கியம். ஒன்றை நாம் கொண்டு வருவது எவ்வளோ அவசியமோ அதே போல் அதற்கு தொடர்ச்சியாக நீர் பாய்ச்சுவது. ஆமென். தொடர்ச்சியாக அதில் கவனம் செலுத்துவது இன்னும் அதை வலுப்பெற செய்கிற ஒரு காரியமாக அது இருக்குது பாருங்க. இப்போ பாருங்க 1வது அதிகாரம், எபேசியர் 1வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. தேவனுடைய சித்தத்தினால் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. ஆமென். படிக்கும்போதே எப்படி இருக்கு பாருங்க. எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்கள். அப்போ விக்கிரகங்களை வணங்கி தேவனை அறியாமல் இருந்த ஒரு கூட்ட மக்களுக்கு நடுவில் ஒரு சபை உருவாகி இப்போ அங்கே இருக்கிற ஆட்கள் பரிசுத்தவான்களாக தேவனுடைய பிள்ளைகளாக அங்கே மாற்றப்பட்டிருக்கிறாங்க. ஆமென். அப்போ பவுல் அங்கே போனதில் ஒரு அர்த்தம் இருந்திருக்குது பாருங்களேன். ஒரு சபையை அங்கே என்ன பண்ணிடுச்சு, உருவாயிடுச்சு. ஸோ இதில் இந்த புத்தகத்தில் முதல் விஷயம் எப்படி ஒரு உருவாக்கம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்த்தோம். இந்த புத்தகத்துக்குள்ளே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ஒரு சில இன்ட்ரோடக்ஷன்ஸ் இது மட்டும் சொல்கிறேன். அப்புறமா வர்ற வாரங்கள் ஒவ்வொன்றா என்ன பண்ணலாம், நாம் படிக்கலாம். இந்த புத்தகத்தில் மொத்தம் 6 சாப்டர் தான் இருக்குது. 6 சாப்டர் தான் இருக்குது. அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே படிச்சிங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். அவ்வளோதான். 6 சாப்டர் தான் இருக்குது. வாசிங்க. என்னைக்குமே நான் என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு புரியுதோ புரியலையோ கொஞ்சம் வாசிங்க. ஆமென். வாஸ்து வைங்க. புரிய வைக்கிறதுக்கு அவர் வேலை பார்ப்பார். நான் அடிக்கடி சொல்கிறது தான், உங்களுக்கு முடியாததெல்லாம் கடவுள் ஒன்றில் செய்யுங்கன்னு உங்களை அற்புதம் பண்ணல. சும்மா எடுத்து வாசிங்க, அப்புறம் உட்காந்துருங்க. கரெக்டான நேரத்தில் அதை உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார். ஆமென். ஏன்னா இது ஏதோ நம்ம மூளையில் புரிஞ்சுக்கிற ஒரு மேட்டரே கிடையாது. இதுக்குள்ளே அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் அடங்கி இருக்கிறது. முதல்ல இந்த எபேசு புத்தகம் எல்லா புத்தகங்களுக்கும் முதன்மையான புத்தகம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது மூத்த புத்தகம் இந்த எபேசு புத்தகம். ஏன்னா இது ஆதியாகமத்திற்கும் முன்னாடி இருக்கும் சிந்தனையை இந்த புத்தகம் கொண்டு வருது. இந்த வேதாகமத்தில் சில புத்தகங்களை சில வருஷங்களின் அடிப்படையில் அப்படியே என்ன பண்ணியிருக்கிறாங்க, நமக்கு அப்படியே தொகுத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமோ, யாத்திராகமோ, லேவியராகமோ அப்படி வரிசையாக இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள், பிரசங்கி, யோபு இதெல்லாம் வருது பாருங்களேன். இந்த யோபு புத்தகம்லாம் ரொம்ப பழசு. சொல்லப்போனால் ஆதியாகம காலத்தில் உள்ள ஒரு புத்தகம் தான் எது, இந்த யோபு புத்தகம். சொல்லப்போனால் நியாயப்பிரமாணங்களும் ஆசாரியர்களும் தோன்றுவதற்கு முன்பாகவே ஏற்பட்ட ஒரு காலகட்டத்தில் நடந்த சம்பவம் தான் எது, யோபு. இன்னும் சொல்லப்போனால் ஆபிரகாமுக்கே முந்திய ஒரு புத்தகம் தான் எது, இந்த யோபு. ஆனால் நமக்கு ஏன் அங்கே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், யோபு ஒரு பாடல் புத்தகமாக இருக்கிறது. அதனால தான் எதில் வச்சுட்டாங்க, நீதிமொழிகள் அந்த லைனில் என்ன பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க. ஆமாம், அது ஒரு பாடல் புத்தகம்னால அங்கே கொண்டு என்ன பண்ணிட்டாங்க, சங்கீதத்துக்கு பக்கத்தில் கொண்டு வச்சுட்டாங்களே தவிர, அடிப்படையில் காலகட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசாரியர்களும் நியாயப்பிரமாணங்களும் உடன்படிக்கைகளும் தோன்றுவதற்கு முன்பாக உள்ள ஒரு காலகட்டத்தில் உள்ள புத்தகம் தான் இந்த யோபு புத்தகம். அதனால தான் நீங்கள் யோபுல நீங்கள் ஆசாரியனோ எந்த ஒரு இதுவோ நீங்கள் என்ன பண்ண முடியாது, படிக்கவே முடியாது. எந்த ரெஃபரன்ஸும் அங்கே இருக்காது. அப்போ அவ்வளோ முந்திய ஒரு புத்தகம் இந்த எபேசு புத்தகம். ஏன் ஆதியாகமத்தை விட முந்தினதுன்னா, சம்பவத்தின் அடிப்படையில் அல்ல, அதில் இருக்கும் சத்தியங்களும் அதில் இருக்கிற உட்கருத்தையும் நம்ம கவனித்து பார்த்தோம்னா, ஆதியாகமம் கூட படைக்கப்பட்டதிலிருந்து தான் வருகிறது. ஆனால் எபேசியர் புத்தகம் என்பது படைக்கப்பட்டதிலிருந்து அல்ல. பாருங்க, எபேசியர் 1:4 வாசிக்கிறோம் பாருங்க. தமக்கு முன்பாக தாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே, எல்லாம் சொல்லுங்க, உலக தோற்றத்துக்கு முன்னே. அப்போ இது எதை பற்றியது, உலகம் தோன்றின பிறகு உள்ள காரியத்தை எதில் படிக்கிறோம்,
ஆதியாகமத்திலிருந்து படைப்பின் வரலாறு, ஜெனிசஸ் அப்படின்னு படிக்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், அங்கிருந்து தான் படிக்கிறோம். ஆனா எபேசு புத்தகம் எதை பேச போகுது? படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன, ஏன் அப்போ இந்த படைப்புகள் வந்தது, ஏன் கடவுள் மனுஷனை படைச்சார், படைப்பின் நோக்கம்தான் என்ன, கடவுள் இந்த படைப்பை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் என்ன, என்ன நோக்கத்துக்காக ஒரு மனுஷனை படைச்சார், எதுக்காக இந்த படைப்பு நடந்திருக்கிறது, இதை பற்றி அது பேச வருது. அதனால தான் உலக தோற்றத்திற்கு முன்னே, எல்லாம் சொல்லுங்க, உலக தோற்றத்துக்கு முன்னே, ஆமென், கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்பா, ஒரு லைன்லேயே நீங்க பரவச நிலைக்கு போயிடலாம். எப்படி பாருங்களேன், உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மளை எப்போ தெரிந்து கொண்டாரா? உலகமே படைக்கப்படல, வானமும் வரல, சூரியனும் வரல, சந்திரனும் வரல, எதுவுமே இல்லை. எதுவும் இல்லாத போது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் கிறிஸ்துவுக்குள் உங்களை முன்னாடியே பார்த்து உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா உங்க செலக்ஷன் எப்படி நடந்திருக்கிறதுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த எர்த். ஆமென். ஏதோ நான் ரசிக்கப்பட்டேன் அப்படி நினைச்சு அவ்வளோ சீப்பாகி போச்சு நிறைய பேருக்கு. அப்படி கிடையாது. உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் அவர் உங்களை என்ன பண்ணாராம்? தெரிந்து கொண்டாராம். யூ ஆர் சோசன். எப்போ அவர் உங்களை சோஸ் பண்ணாரு? பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த எர்த். இந்த உலகம் வரல, எதுவுமே படைக்கப்படலை, அதுக்கு முன்பாகவே தேவனுடைய ஆதி தீர்மானங்களிலே அவர் உங்களை தீர்மானித்து உங்களை என்ன பண்ணாரா? முன்குறித்து உங்களை அழைத்திருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். அப்போ இந்த எபேசியர் நிருபம்ங்கிறது, இதில் வருகிற கருத்துக்கள், இதில் வெளிப்படுகிற சத்தியங்கள்ங்கிறது ஆதியாகமத்துக்கு முன்னாடி வச்சு படிக்க வேண்டியது. எபேஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பைபிளே படிச்சோன்னா பைபிள் வேற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இது நான் எடுத்திருக்கிறேன். பட் இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் டைம் இருக்குது. ஒவ்வொரு வாரம் மிஸ் பண்ணாதீங்க, வந்து உட்கார்ந்து கேளுங்க. இந்த ஒரு புத்தகத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறது மூலம் முழு புத்தகத்தையும் புரிஞ்சுப்பீங்க. ஆமென். இந்த ஒரு புத்தகம் உங்களுக்கு தெளிவாக வர்றது மூலம் இந்த கண்ணாடி போட்டிங்கன்னா ஆதி ஆகமத்தில் நடக்கிறதுலாம் உங்களுக்கு புரியும், யாத்திராகமத்தில் நடக்கிறது புரியும் இல்லையே, அடுத்தடுத்து வருகிற எல்லாம் தெரியும். கல்வாரி மரணம், கிறிஸ்துவினுடைய பிறப்பு, சிலுவை, இதை பற்றிய பார்வை கூட உங்களுக்கு புதிதாக மாற ஆரம்பிக்கும். இப்போ நடந்ததுன்னு தான் இருக்குது. ஏன் அதெல்லாம் நடந்தது? ஏன் அப்படி ஒரு மரணம்? ஏன் இயேசு மாம்சத்தில் வந்து பிறக்கணும்? ஏன் இப்படி ஒரு காரியம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா நம்ம இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தமக்கு தந்தருளே தம்முடைய கிருபையின் மகிமையின் புகழ்ச்சிக்காக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணி இருக்கிறார். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் தான் வருது பாவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்புறம் 2ஆம் அதிகாரத்தில் போனீங்கன்னா ஒரே ஒரு லைனில் தான் வரும் பாவங்கிற ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் அவர் பேசுகிறதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள். ஆனால் நம்ம கிறிஸ்தவத்தினுடைய இன்னைக்கு சப்ஜெக்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, பெரிய சப்ஜெக்டே இதுதான். கடைசியில் உட்காந்துருக்கவங்க தான் பாவம். வந்து உட்கார்ந்தாங்க பாருங்க, அவங்க தான் பாவம். பாவம்ன்ட்டு பாவத்தை தான் ரொம்ப பெருசாக பேசியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த புத்தகத்தெல்லாம் படிக்கும்போது தெரியும், பாவத்தை பேசாமல் இல்லை, அது எந்த இடத்துல வச்சுருக்காங்க, மீதி பேசுறதுக்கு எம்புட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஆமென். எப்போ பார்த்தாலும் பாவம் சாபம்னா அது ஒரே ஒரு லைனில் பேசினதை நாள் முழுவதும் பேசிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். அக்கிரமங்களால் 2ஆம் அதிகாரம் 1 பாருங்க, அக்கிரமங்களால் பாவங்களால் மரித்தவர்களாக இருந்த உங்களை, அதுக்கப்புறம் பாவங்கிறதே சப்ஜெக்ட்ல இருக்காது, அதுக்கப்புறம் போயிட்டே இருக்குது சப்ஜெக்ட். அப்போ மெயின் சப்ஜெக்ட் அது கிடையாது. இது பாவம்னா எப்படின்னா, இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே, மற்ற காரியங்கள்லாம் என்ன அப்படின்னு. இப்போ நீங்கள் ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வரீங்க, உங்களை ரிசீவ் பண்ணுறதுக்காக உங்களுடைய பிரியமான நண்பர் மனைவி வராங்க.
இப்போ நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வரும்போது ஒரு ஆசையாக இருக்கும், ரொம்ப நாள் கழித்து ஒருத்தர் சந்திக்கிறதோ மீட் பண்ணுறதோ ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்படி வர்றீங்க, அப்படி 2 பேரும் ஆசையாக வரும்போது இடையில வந்து ஒரு சேர் ஒன்று கிடக்கு. நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு வரும்போது ஒரு சேர் ஒன்று கிடக்கு. உடனே என்ன பண்ணுறீங்க, டக்குன்னு இந்த சேரை தூக்கி தள்ளி வச்சுட்டு வந்து என்ன பண்ணிடுறீங்க, மீட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிஃப்ட் கொடுக்குறீங்க, அவங்க உங்களை வரவேற்கிறாங்க. அப்புறம் நீங்கள் ஜேர்னி பண்ணி போயிடுறீங்க, எத்தனையோ இதை சுற்றி பார்க்குறீங்க, சாப்பிட்றீங்க, பல காரியங்கள் அதுக்கப்புறம் நடக்குது. ஆனால் இம்புட்டு சம்பவத்தையும் விட்டுட்டு இந்த சேரை தள்ளி விட்டீங்க பாருங்க. அப்படி வரும்போது இந்த சேரை நவுட்டினார் பாருங்க, அதை பற்றியே நாள் முழுதும் பேசிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இந்த பாவங்கிறது ஒரு சேர் மாதிரி. புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். இது இம்புட்டு ஒரு மேட்டர் தான். கழுதுன்னு அதை தள்ளி போட்டாச்சுன்னா, இந்த கழுதையை பற்றியே இப்போ நாள் முழுதும் பேசிட்டு இருந்தேன். என்னதான் இருந்தாலும் அந்த சேர் பார்த்தீங்கன்னா அதுக்கு 4 கால் இருந்தது, அது அப்படியே இப்படி விழுந்தது அப்படின்னு. ஏங்க அது வாங்க மேட்ரு. போன ஆள் வந்த ஆளை சந்திச்சிங்களே, கட்டி பிடிச்சிங்களே, முத்தம் கொடுத்தீங்களே, போய் பீச்சை பார்த்தீங்களா, ஹோட்டலில் சாப்பிட்டீங்களா, அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எவ்வளோ இருக்குது பாருங்க. அம்புட்டியும் விட்டுட்டு ஒரு ஆள் இந்த சேரை தள்ளினாருன்னு என்ன உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ அதுதான் நம்ம இங்கே நடந்துட்டு இருக்கிற ஒரு மேட்ரு. சேரை வந்து தள்ளலாம் சொல்லலை, ஆனால் அதுக்கப்புறம் எம்புட்டோ மேட்ரு இருக்குது. அதெல்லாம் பற்றி கொஞ்சம் என்ன பண்ணுங்க, பேசுங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் இந்த சேர் தள்ளுறதையே பேசிகிட்டே இருக்கிறது. இடையில வந்தது பாருங்க, இடையில நின்று சேருன்ட்டே இருந்தா அப்புறம் அப்படி ஆயிடுச்சு. ஆனால் இந்த புத்தகத்தெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வெளிப்பாடு வரும். அது தூக்கி அப்படி தூர போட்டார். அதுக்கப்புறம் அல்லல் என்ன, துள்ளல் என்ன, முத்தம் என்ன, மொத்தம் என்ன அப்படின்னு போய்கிட்டே இருக்கு சப்ஜெக்ட். ஆமென். அவ்வளோதான். அதனால தான் பாவம் முக்கியமான சப்ஜெக்ட் இல்லை, பாவத்தை விட ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் இருக்குதுங்கிறதையே இந்த புத்தகம் படிச்சாதான் தெரியும். ஆமென். உலக தோட்டத்துக்கு முன்னே கடவுள் என்ன தீர்மானம் வச்சிருந்தாரு அதை நம்ம படிக்க போறோம். இந்த போதனையில் வந்து கவனிங்க. ஒவ்வொரு வாரமும் அதில் நிறைய காரியத்தை நம்ம பார்க்க போறோம். இன்னும் இதுக்கு முகவுரையே இன்னும் ஒரு 3 வாரம் கொடுக்கலாம் போல. இந்த புத்தகத்தை 3 அடுக்கில் வந்து நாம் டீச் பண்ண முடியும். சிட், ஸ்டாண்ட், வாக். எல்லாம் சொல்லுங்க. சிட், ஸ்டாண்ட், வாக். அதாவது வாட் இஸ் கிறிஸ்டியன் லிவிங், கிறிஸ்தவ வாழ்வுங்கிறது என்ன அப்படிங்கிறத 3 அடிப்படையாக பிரித்து இந்த புத்தகம் விளக்கப்படுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையின் 3 நிலைகள். ஒன்று என்னன்னா சிட். எல்லாம் சொல்லுங்க. சிட். கிறிஸ்தவத்தினுடைய முதல் நிலை என்ன தெரியுமா? பல்ட்டி அடிக்கிறது இல்லை, உருண்டு ஓடுறதெல்லாம் கிடையாது, இதில் ஏறுறது கிடையாது, பாயறது கிடையாது, ஓடுங்கள் அதெல்லாம் கிடையாது. முதல் ஸ்டெப்பே உட்காரு. செத்த உக்காருப்பா. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது நிறைய பேருக்கு நம்பவே முடியாது பாருங்க. இயேசு பாருங்க அற்புதங்கள்லாம் செய்யறதுக்கு முன்னாடி the first key of miracles, அற்புதத்துக்கான முதல் சாவி என்ன தெரியுமா? ஜனங்களை உட்கார சொல் அப்படின்னார். ஆமென். அந்த புல்லுள்ள இடத்துல என்ன பண்ணுங்க, முதல்ல உட்காருப்பா. அப்போ இந்த எபேசியர் புத்தகமே என்ன சொல்லுதுன்னா, நீ ஏறுறது பாயறது துள்ளுறதுலாம் சொல்ல, அதெல்லாம் அப்புறம். முதல்ல கிறிஸ்துவோடு கூட அவர் என்னை உட்கார பண்ணினார். ஆமென். உட்கார வைக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட், எதிர்த்து நில்லுங்கள். உட்கார்ந்த உடனே அது வந்து ரெஸ்ட். உட்கார்றதுன்னா வேற ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ரெஸ்ட் தான். He finished everything. Amen. I am in Christ. He finished everything. பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மரித்தவர்களாக இருந்த என்னை அவர் உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்து என்ன பண்ணாரு? அப்படி விட்டுட்டு போயிடல, உன்னதங்களில் அவரோடு கூட என்னை உட்காரவும் பண்ணினார். இன்னும் இதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா இவங்க இந்த பூச்சாண்டி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்களா கொஞ்சம் பேர், அதெல்லாம் எடுபடாமலே போயிடும். நீ போவியா மாட்டியா, உனக்கு அங்கே இடம் கிடைக்குமா கிடைக்காதே பேசிட்டு இருக்காரு. இந்த எபேசியரில் சொல்லியிருக்குது, ஏற்கனவே நீங்கள் உன்னதத்தில் தான் உட்கார்ந்துருக்கீங்களாம். You are already seated with Christ. ஆமென். பரலோகத்துக்கு போவியான்னு கேட்டானா, அங்கே தானே பாஸ் நான் உட்கார்ந்துருக்கிறேன்னு சொல்லுங்க.
எபேசியர் 2வது அதிகாரத்தின்படி, எபேசியர் 2:7 படி, அக்கார்டிங் டு எபேசியன் 2:17 படி, யுவர் ஆனர் ஐ அம் சீட்டட் வித் கிரைஸ்ட். ஆமென். ஆமா, நான் போய் உட்காருவானாங்கிற கவலையிலே வந்து ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கேன். உட்கார பண்ணினார், பண்ணுவார்னு போட்டிருக்கா, பண்ணினார்னு போட்டிருக்குதா? அப்போ இந்த புத்தகத்தில் நீங்கள் இன்னொரு லைன் படிக்க முடியும், இன்னொரு தீமில் இந்த புத்தகத்தை படிக்க முடியும். இந்த பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட் எப்படி எல்லாமே நிறைவேறுதலாக இருக்கிறது, அதுதான் நிருபமே. கிறிஸ்துவுக்குள் எப்படி எல்லாமே நிறைவேறி இருக்குது. இந்த நிறைவேறி இருக்குங்கிறத சத்தியம் போகாதனால மக்கள் போராட்டிட்டே இருக்கிறாங்க. எப்படி 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 அப்படின்ட்டு எல்லாமே நிறைவேறிக்குதுங்க. உங்களை உட்கார வச்சுட்டாரு. நீ பாவத்தில் இல்ல, பாவத்தில் அக்கிரமங்களில் மரித்தவர்களா இருந்த நம்மை உயிர்ப்பித்தார். ஆமென். நம்மை உயிர்ப்பித்ததோடு மட்டுமல்ல, உன்னதங்களில் உட்கார பண்ணுவாருங்கன்னு இவங்க பேசிட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் பண்ணுவாரு, பண்ணணும்ல, நீ வரணும்ல அப்படின்ட்டாங்க. சார், அவர் உட்கார்ந்த போது என்ன உட்கார வச்சுட்டாரு. நான் அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறேன். You are seated with Christ in the heavenly realm. Amen. உங்க ஆவிக்குரிய நிலையில நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா, ஏற்கனவே உன்னதங்களில் நீங்க உட்கார்ந்துருக்கீங்களா? இதெல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்கிற பெரிய வெளிப்பாடு பாருங்க. அதனால தான் இது பரவசமாயிடுது. உட்காருதல், அப்புறம் எழுந்து நிக்கி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்றாரு சிட், அப்புறம் ஸ்டாண்ட், நில்லுங்கள் அப்படிங்கிறார். நின்னாலே போதும், நடக்க வேண்டியதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் தான் வாக், கிறிஸ்டியன் வாக்கிங். நம்ம எடுத்த உடனே என்ன பண்றோம்னா, அதை செய்தாயா இதை செய்தாயான்னா அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயா ஒண்ணுமே செய்ய முடியலையே அப்படின்ட்டு செய்தாயான்னு ஜனமே யாரும் சொன்ன மாதிரி எடுத்த உடனே ரன் அப்படிங்கிறது. அவன் அதோட ஆண்டவர் விட்டு ஓடுறது தான். ஓடினான் ஓடினான், டெலிஃபோன் கால்கள் வெட்டி வைத்த குழியிலிருந்து ஓடினான், வாழ்க்கையின் எல்லை அப்படி ஆயிடுது. ஓட்டமே கிடையாது. முதல்ல சிட் சொல்றாரு, உட்கார். உனக்கா கிறிஸ்துவுக்குள்ள தேவன் என்னெல்லாம் உனக்கு பண்ணி வச்சிருக்க அதை தெரிஞ்சுக்கோ. தெரிய 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 ஒரு தைரியம், ஒரு விசுவாசம் வரும், அப்படி நிற்பீங்க. அப்புறம் தான் வாக். ஸோ அது அடுத்த ஸ்டெப்ஸ் 3. அப்போ இந்த 3 ஸ்டெப்ஸில் இந்த புக்ஸை நம்ம படிக்க முடியும். அப்படி ஒரு பிரிவில் இதை நம்ம என்ன பண்ணலாம், படிக்கலாம். வார்ஃபேர் இதெல்லாம் படிக்க போகிறோம். இந்த வார்ஃபேர்ன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் என்னென்னு படிக்க போகிறோம். ஃபேமிலி பற்றி அற்புதமான டீச்சிங்ஸ் இந்த எபேசியர் புத்தகத்தில் வருது. ஸோ அது படிக்க போகிறோம். இன் கிரைஸ்ட் அதை பற்றி படிக்க போகிறோம். இன்னும் சொல்லப்போனால் பால் சபைக்கு சொல்லி கொடுத்த அற்புதமான ஜெபம், இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். ஸோ இதுக்குள்ளே இன்னும் சொல்ல போனால் இதில் இந்த புத்திர சுவிகாரம்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. இதை நம்ம ரொம்ப ஆழமான கீவேர்டு இதுதான் இந்த முழு புத்தகத்திலே. புத்திர சுவிகாரம், அடாப்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. இதை தான் ஹயோதேசியா அப்படின்னு கிரீக்கில் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. எல்லாம் சொல்லுவாங்க ஹயோதேசியா. ஆமென். ஸோ அது படிக்க போகிறோம். ஹயோதேசியா பற்றி படிக்க போகிறோம். எப்படி தேவ குமாரர்களாக நாம் அழைக்கப்படுறோம், எப்படி உலக தோற்றத்துக்கு முன்னாடி கடவுளுக்கு என்ன கனவு இருந்தது, இந்த படைப்பை பற்றி, மனிதனை பற்றி எல்லாம் அவருக்கு என்ன நோக்கம் இருந்தது, என்ன திட்டம் இருந்தது, அந்த திட்டத்தில் நாம் எப்படி கிறிஸ்துவின் மூலமாக பங்கேற்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஹோல் கிரியேஷனும் எப்படி கிறிஸ்துவின் மூலமாக மீண்டும் கூட்டி அவரோடு இணைக்கப்படுகிறது. அதுதான் சீனே. புரியுதா? எல்லாம் பிரிஞ்சு துண்டு துண்டாக கிடக்குது. சமுதாய ரீதியாகவும் நம்ம பிரிஞ்சு கிடக்கிறோம். அதை தான் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதுறாரு. அந்த பிரிவினை ஆகிய சுவரை அவர் உடைத்தார். எபேசியர் 3ல் நீங்க பார்க்கலாம். இங்கே யூதன் என்றும் புரஜாதி என்றும் பிரிஞ்சிருக்கிறோம். ஒரு சுவர். ஏற்கனவே மனிதர்களுக்குள்ள பல பிளவுகள், ஒரு சோசியல் டிஸ்டன்ஸ். கொரோனாவெல்லாம் இல்லை, ஏற்கனவே அந்த டிஸ்டன்ஸில் தானே இருந்துட்டு இருக்காங்க மக்கள். சோசியல் டிஸ்டன்ஸு ஏற்கனவே டிஸ்டன்ஸாக தான் இருக்காங்க. எல்லாம் பிரிஞ்சு போய் தான் கிடக்குது. எல்லா டிஸ்டன்ஸும், கடவுள் கூட இருக்கிற டிஸ்டன்ஸ், மக்களுக்கு கூட இருக்கிற டிஸ்டன்ஸ், எல்லாத்துக்கும் மையமாக கிறிஸ்து வருகிறார். கிறிஸ்து மையமாக வரும் பொழுது கடவுளுக்குள் மனுஷனுக்கும் இருக்கிற பிளவும், மனிதர்களுக்குள் இருக்கிற பிளவும் இடிக்கப்பட்டு அவர் ஒருவருக்குள் சகலமும் இசைவாய் இணைத்து கூட்டப்படுகிறது என்பதுதான் இந்த புத்தகத்தின் செய்தியாக இருக்கிறது. ஆமென். ஸோ எப்படி அது நடக்குது அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ கர்த்தர் நல்லவர். ஆமென்.
இப்படி ஒரு வாய்ப்பை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்குறார். அப்படி நினைங்க. இது ஏதோ அமைஞ்சிருச்சு இல்லை, கடவுள் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஏதோ ஒரு நோக்கத்தோடு உங்களுக்கு இதை தரார். ஏன் யாரும் கேட்காததை நீங்கள் கேட்குறீங்க? அப்போ ஏதோ விதத்தில் நீங்கள் விசேஷமாக இருக்கிறீங்க. ஆமென். எங்கேயுமே யாருக்குமே கிடைக்காத நான் யோசிப்பேன், இந்த புத்தகம்லாம் என் கையில் ஏன் கிடச்சிச்சு, இப்படி ஒரு சத்தியம்லாம் எனக்கு ஏன் கிடச்சிச்சின்னு அதை நினச்சே நான் நிறைய நேரம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன். ஏன்னா அது வச்சு எனக்கு தெரியுது கடவுள் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாருன்ட்டு. ஆமென். மத பிடியிலையும் மனிதர்களுடைய கட்டுப்பாட்டுகளையும் சிக்கி அவங்க என்ன மாதிரியோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது தேவன் உங்களை என்னையும் ஏன் முன்குறிச்சு கொண்டு வந்திருக்கிறாருன்னா, இதை கேட்க வச்சிருக்கிறாருன்னா ஒரு பெரிய திட்டத்தை அவர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். ஆமென். ஆமாம், உங்கள் மூலமாக சில உருவாக்கத்தை அவர் செய்ய போகிறார். ஆமென். உங்கள் மூலமாக சில காரியங்கள் இப்போ பாருங்கள், இன்றைக்கும் நம்ம அதை எடுத்து பேசுகிற மாதிரி ஒரு காரியம் நடந்திருக்குது. கர்த்தர் அந்த மாதிரி சில அடிச்சுவடுகளை உங்கள் மூலமாக அவர் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. சில காரியங்களை பேசணும், அதனுடைய எசன்ஸை மனதில் வச்சுக்கோங்க. நீங்கள் தொடர்ச்சியாக தேவ வார்த்தைகளை பிரயோகம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, அதை செயல்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது, அதற்கு எந்த எதிர்மறை சூழலையும் அது மேற்கொள்ள ஆரம்பிக்கும். வேத வசனம் இவ்வளவு பலமாய் விருத்தி அடைந்து எல்லாத்தையும் அது என்ன பண்ணது, மேற்கொண்டது என்று எழுதியிருக்கிறது. ஆமென். அதனால சில பேருக்கு பயம், அவங்க பண்ணிட்டாங்களோ, இவங்க சாதாரண மக்கள் இருக்கிறாங்க, விசுவாசத்தில் குறைவுள்ள மக்கள், அவங்க பண்ணிட்டாங்களோ இவங்க பண்ணிட்டாங்களோ. விக்கிரக முகங்கள் உற்பத்தி பண்ற பட்டணத்துக்குள்ளே போய் ஒருத்தர் சாதனையை பண்ணிட்டு வந்துட்டார். ஆமென். அதனால அந்த நாமத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது, பயப்படாதீங்க. ஆமா, உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போ. ஆமென். அவங்க செஞ்சிருப்பாங்க, இவங்க பண்ணியிருப்பாங்க, எல்லாம் ரொம்ப குழந்தைத்தனமான புரிதல். அதனாலதான் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் வைக்கிறார். எபேசுவிலே போய் இயேசுவை அறிவித்து அங்க ஒரு பெரிய மாற்றத்தை என்ன பண்றாங்க, உருவாக்குறாங்க. அப்போ இன்னைக்கு தேவன் உங்கள் பட்சமாக இருக்கிறார். இந்த மாதிரியான காரியங்கள்லாம் வச்சு டிஸ்டர்ப் பண்ணிக்காதீங்க, தூக்கி தூர போட்டுருங்க. வசனம் உங்களுக்குள் விருத்தி அடைவதற்கு நீங்கள் இடமளிக்கும் பொழுது எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். ஆமென். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. தோப்பனே, இந்த மாலை வேளையில உம்முடைய பிரசன்ன தண்டை எங்களை கூட்டி சேர்த்திருப்பதற்காக நன்றி. அன்பின் பிரசன்ன தண்டை எங்களை கொண்டு வந்திருப்பதற்காக நன்றி. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிற ஒரு தேவ மனிதரை நீர் தொட்டு எழுப்பி அவருக்கு சத்தியத்தையும் வெளிச்சத்தையும் கொடுத்து அவர் போய் எப்படி ஒரு உருவாக்கவே முடியாத ஒரு இடத்துல முற்றிலும் எதிர்மறையா இருக்கும் சூழலுக்கு நடுவுல ஒரு சபையை அவர் உருவாக்கி அங்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய அந்த தேவ மனிதனை பயன்படுத்தினீரோ. அவர் கூட இருந்து அதிசயங்களால் அற்புதங்களால் உறுதிப்படுத்தினீரோ. இன்னைக்கும் கூட தகப்பனே, எங்களை அழைத்த அழைப்பும் நோக்கங்களிலேயும் எங்க கூட நின்று நீர் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். பவுலின் கைகளினால் விசேஷித்த காரியங்கள் நடந்தது போல இன்றைக்கும் எங்கள் மூலமாக விசேஷித்தவைகளை செய்ய எங்களை நீர் அழைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். அதே வார்த்தையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதே ஆவியானவர் இன்றைக்கு எங்க மேல இருக்கிறார். ஆமென். ஆமென். அவன் மூலமாக நடந்த சுகமளிப்பு, அவர் மூலமாக நடந்த விடுதலை, அவர் மூலமாக நடந்த மாற்றங்களை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. இன்றைக்கும் எங்களை கொண்டு எங்கள் மூலமாக இந்த பட்டணங்களிலே இங்க இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நீர் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நன்மைகளை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலையை கொண்டு வர போவதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு பெரிய உருவாக்கத்தை நீர் செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். வசனத்தின் மூலமாக எங்கள் தனி வாழ்விலே ஒரு பெரிய மேற்கொள்ளுதல் நடக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ராபோஹோசா தேரேனா டாலபா காதாரா. ஒரு பெரிய மேற்கொள்ளுதல். ஆமென். 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து செய்ய ஆரம்பியுங்கள், தொடர்ந்து கவனம் செலுத்த ஆரம்பியுங்கள். தேவன் சொல்றார், நீ மேற்கொள்ளுவாய். ஆமென். நீ மேற்கொள்ளுவாய். உங்க வியாபாரத்துல, உங்க ஊழியத்துல, உங்க வாழ்க்கையின் காரியங்களிலே ஒரு பெரிய மேற்கொள்ளுதல் உண்டாகும். சத்துருவின் திட்டங்கள் பொய்த்து போகும். ஆமென். 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 இன்றைக்கு கர்த்தரை நம்பாம, கர்த்தருடைய காரியங்களை விசுவாசியாம உங்களை எதிர்க்கிறவர்கள் கூட ஏற்றுக்கொண்டு வருகிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். உங்களுக்குள்ளே வசனம் பலமாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, உங்களுக்குள்ளே தேவ வசனம் பலமாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அது எல்லாவற்றையும் மேற்கொள்ளும். ஆமென். 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 நீங்க சொல்லாமலே அவங்க தூக்கி தூர போட வேண்டியதை தூர போடுவாங்க. அவர்களுக்குள் நடக்க வேண்டிய மாற்றங்கள் தன்னால நடக்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க.
ரோபோஹோசா டேடேமெனகே ரகடலா போரா. எவ்வளவு பாருங்க, ஒரு எவ்வளவு எதிர்மறையான சூழலில் இருந்து ஒரு அழகிய சபை அவன் தோற்றுவிக்கிறான். ஆமென். சபைகளின் ராணியை அவனால் உருவாக்க முடிந்தது. கடவுள் உங்க கூட இருக்கும் பொழுது எல்லா எதிர்மறை சூழமையிலையும் அழகானதை நீங்கள் உற்பத்தி செய்வீர்கள், அருமையானதை நீங்கள் உருவாக்குவீர்கள். உங்களை ஒன்றும் தடை செய்ய முடியாது, உங்களை ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. ஆமென். உங்களுக்கு எதிராக ஒரு மந்திரமும் இல்லை, தந்திரமும் இல்லை, சூழ்ச்சிகளும் இல்லை. ஆமென். நீங்கள் மேற்கொள்கிற மனிதர்களாக இருப்பீர்கள். மா கோரானா ஷாட்டாலா காதாரா பாரா ஓரா ஷாட்டேட்டா பாரா காதாரா. அங்கிருந்து விசுவாசிகள், அங்கிருந்து பரிசுத்தவான்களை தேவன் எழுப்பினது போல. ஆமென், 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 ஆமென். ராகா போ டாடா பாரா காதாரா ஓ ஷாகுடாலா காதாரா பாலா. இன்னைக்கு உங்க மூலமாக தேவனுடைய ராஜ்யம் பரம்பும். நீங்க போற இடத்துல எல்லாம் பரம்பும். உங்க உருமால் படும் பொழுது சுகம் அடைவார்கள். ஆமென், ஆமென். உங்க மூலமாய் பிசாசுகள் துரத்தப்படும். ஆமென், ஆமென், ஆமென். நீங்க போகிற இடத்துல கூட உருவாக்கங்கள் நடக்கும். ஆமென், ஆமென், ஆமென். தொழில் உலகங்களிலே இருக்கிற தீமைகள் நீங்கி போகும். நீங்க போகும்போது கார்ப்பரேட் வேர்ல்டே சுத்தமா மாறுங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் உங்களை நியமித்திருக்கிறார். ஆமென். அவருடைய ஸ்தானாதிபதிகளாக நீங்க போறீங்க. உங்களை ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அவ்வளவு எதிர்மறையிலையும் ஒரு நேர்மறையை செய்ய முடிந்தது. தேங்க்யூ டாடி. இங்க இருக்கிற பிள்ளைங்களுடைய மனதெல்லாம் நீங்க மாத்துறீங்க, இருதயத்தை எல்லாம் புதுப்பிக்கிறீங்க, ஆவியில ஒரு புது பலனை கொடுக்குறீங்க, ஒரு நம்பிக்கையை கொடுக்குறீங்க. கர்த்தர் என்னை கொண்டு கூட ஒரு காரியத்தை உருவாக்க முடியும், கர்த்தர் என்னை கொண்டு கூட கட்ட முடியும், கர்த்தர் என்னை கொண்டு கூட அதிசயங்களை செய்ய முடியும், கர்த்தர் என்னை கொண்டு கூட காரியங்களை மாற்றி அமைக்க முடியும் என்கிற நம்பிக்கையை இந்த மாலை வேளையில் விதைப்பதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. எழுப்பப்படுவார்களாக, இங்கு அநேக விசுவாசிகள் எழுப்பப்படுவார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பட்டணம், இந்த தேசமும் கூட வேத வசனத்தால் மேற்கொள்ளுதல் நடப்பதாக. ராபோ ஷாட்டாலாராரா. ஹல்லேலூயா. அநேக ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனுக்கு நேராக வருவார்களாக. ஆமென் டாடி, ஆமென் டாடி. நீங்க செய்யறதற்காக நன்றி அப்பா. ஆமென், ஆமென், ஆமென். இந்த மாலையில் எங்கள் தந்த வெளிச்சங்களுக்காக நன்றி, புரிந்து கொள்ளுதலுக்காக நன்றி. ஓ தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. உம்மை அறிய வேண்டிய பிரகாரம் அறிய உதவுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வாவ். praise God, praise God. கர்த்தருக்கென்று நாம் கொடுக்க போகிறோம், வார்த்தைக்கென்று நாம் கொடுக்க போகிறோம். கொடுக்கறதுல பல விதம் இருக்கு. தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங், டைதிங், வருமானத்தில் முதல்ல கொடுக்கறது. சில இது அப்படின்னா ஹானர் த வேர்ட், அந்த வார்த்தையை கனம் பண்ணும்படி நாம் கொடுக்குறோம். கையில் எடுத்து திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடு அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நன்மையும் திருவசனத்தை கேட்பதன் மூலம் வருகிறது. ஆமென். அதனால தான் வேதவசனம் சொல்லுது, உனக்கு நன்மைகள் வர்றதுக்கு ஒரே வழி வசனங்களை கேட்பது. அப்படி வசனங்களை கேட்கும் பொழுது உனக்கு வர்ற நன்மையினால் அதை என்ன பண்ணு, ஹானர் பண்ணு. ஹானர் த காட்ஸ் வேர்ட். அது இங்கே நம்ம ரொம்ப நல்லாவே பழகி வச்சிருக்கிறோம். இன்னும் புதிதாய் வருகிறவங்களும் அதை பழகிக்கொள்ளும். வசனத்தை கனம் பண்ணும் பொழுது அது நம்ம வாழ்க்கையில் நிறைவேறுதலாக மாறும். ஆமேன். கனம் பண்ணுதல்னா ஆமேன் அல்லேலூயான்னு சொல்றது, கை தட்டுறது, விசில் அடிக்கிறது, அது மட்டும் இல்லை. ஹானர் வித் யுவர் சப்ஸ்டன்ஸ். ஆமேன். பைபிளில் ஹானர்னு சொல்றது தோத்திரம் அல்லேலூயான்னு நினச்சிட்டு போயிடக்கூடாது. நிறைய பேர் அது பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹானர்னால என்னது? நீதிமொழிகள் 3:10 படிக்கிறோம், உன் விளைவின் முதற் பலனால் கர்த்தரை கனம் பண்ணுன்னா என்னது? சப்ஸ்டன்ஸ். ஹானர் வித் யுவர் சப்ஸ்டன்ஸ். ஆமென். அந்த மாதிரி தான் நாம் கொடுக்குறோம். ஆமென். சந்தோஷமான ஒரு காரியம். வசனத்திற்கென்று நாம் கனம் பண்ணி கொடுப்பதுங்கிறது மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஆமென். கரங்களை எடுத்துக்கோங்க, விதைப்போம். இன்னும் தேவன் வெளிப்பாட்டுக்குள்ளாக நம்மை அவர் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. தகப்பனே, இன்றைக்கு விதைக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய அளவற்ற கிருபைகள் அவங்க மேலே பெருகட்டும். விதைக்கிறவர்களுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து அவர்கள் நீதியின் விளைச்சல்களை வர்த்திக்க செய்கிற தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. புதுவா